அத்தியாயம் 1. காரை விட்டு இறங்கினாள். குனிந்து சரிந்த குளிர் கண்ணாடிக்கு மேல் அவனை பார்த்து புன்னகை இணைந்த தேங்க்ஸ் சொன்னாள். டக் டக் என்று நடந்து லிஃப்டில் நுழைந்தாள். ஆபரேட்டர் சிகரெட்டை கைமாற்றி கொண்டு குட் மார்னிங்மா என்றான். அவன் கையில் இருந்த சிகரெட்டை வாங்கி ஒரு இழுப்பு இழுத்து அவன் முகத்தில் புகையை ஊதி குட் மார்னிங் என்று அவனை விழிப்புதுங்க வைத்தாள். 4 வெளியேறும் முன் கையடக்க கண்ணாடியில் பார்த்து தன் லிப்ஸ்டிக்கை சரி செய்து கொண்டாள். நடந்து கண்ணாடி கதவு தள்ளி தன் மேஜைக்கு வந்தபோது அவள் அருகில் வந்த மற்றொருத்தி கேட்டாள், யாரவன்? யாரை கேட்குற? இந்த காரில் ட்ராப் பண்ணிட்டு போகிறானே, நீ கூட சிரித்து தேங்க்ஸ் சொன்னியே, ஜன்னலேருந்து பார்த்தேன். யார் அது? யாருக்கு தெரியும்? கார்கி செயினில் பின்னு இனிஷியல் இருந்துச்சு. மேபி பிரசாத், மேபி பிரசன்னா, பிரதீப், பிரபாகர், பிச்சை. முன்ன பின்ன தெரியாமல் எப்படி லிஃப்ட் கொடுத்தான்? முன்ன பின்ன தெரியறதால தான் லிஃப்ட் கொடுத்தான் என்று கண்ணடித்தவள் ஒலித்த ஃபோனை எடுத்தாள். யா, அனிதா தான் பேசுகிறேன். ஓ நீயா? சொல்லுப்பா. இல்லைப்பா, பிஸி, நான் வரல, கேரி ஆன். வைத்தவள் கேள்வி கேட்டவளை பார்த்தாள். ஃபோனில் யார் தெரியுமா? யார்? ஒரு அரசியல் புள்ளியோட புள்ள. என்னவா? புதுசாக 4 கேசட்ஸ் வந்திருக்கான், பார்க்கலாம் வரியான்னு கூப்பிட்டான். என்ன சினிமா? 3 எக்ஸ்போர்ட்டாக சினிமா. அப்படின்னா உனக்கு புரிய வேணாம், புரிஞ்சா பதறுவே. உன் சீட்டுக்கு போ. அனிதா, என்னமோம்மா, உன் போக்கே சரியில்லை. அனிதா சிரித்து கொண்டே தன் ஹேண்ட்பேக்கிலிருந்து ஒரு சிக்லெட் எடுத்து போட்டுக்கொண்டாள். அத்தியாயம் 2. ஃபியட் காரை தன் அலுவலக வாசலில் நிறுத்தி இறங்கினாள் நந்தினி பிஎஸ்சி பிஎல். 3 வருடங்கள் கிரிமினல் புலி சீதாராமனிடம் ஜூனியராக இருந்துவிட்டு இப்போது 2 ஜூனியர்கள் கொண்ட தனி அலுவலகத்துடன் பிராக்டிஸ் செய்யும் 25 வயது இளம் வக்கீல். நந்தினி புடவை கட்டியிருந்தாள். மெல்லிய கோல்டு ஃப்ரேமில் கண்ணாடி, குதிரைவால் கொண்டை, நெற்றியில் ஸ்டிக்கர் பொட்டில் திலகம், லேசான லிப்ஸ்டிக், லேசான ஜோவான் சென்ட். நந்தினி உள்ளே வர 2 ஜூனியர்களும் எழுந்து காலை வணக்கம் சொன்னார்கள். பதிலுக்கு சொல்லிவிட்டு, வாசு, அந்த மாதவ நாயர் கேஸ் கட்டை எடுத்துட்டு உள்ளவா என்றாள். பெஞ்சில் அமர்ந்து காத்திருந்த 4 கட்சிக்காரர்களை பொதுவாக வணங்கிவிட்டு குளிர் செய்த தனியறைக்குள் வந்து அமர்ந்தாள். வாசு குறிப்பிட்ட கட்டுடன் உள்ளே வந்தான். என்ன வாசு, யோசிச்சியா? கொலை நடந்ததை கண்ணால் பார்த்ததா போலீஸ் தரப்பில் புகுந்திருக்கிற மாணிக்கம் சந்தேகம் இல்லாமல் பொய் சாட்சி. அதை எப்படி நிரூபிக்க போகிறோம்? புரியலை மேடம். நேற்று கோர்ட்டு முடிஞ்சதும் அவனை கவனித்தேன். வக்கீல் சொன்னதுக்கெல்லாம் ஆன்னு 2 தடவை கேட்டுக்கிட்டான். காது கொஞ்சம் மந்தம்னு நினைக்கிறேன். நேற்று விசாரணையில் மூஞ்சையே பார்த்துக்கிட்டு இருந்தான். ஏன்டா இப்படி பார்க்குறான்னு அப்போ புரியல. என் உதட்டசவை கவனித்து சாமர்த்தியமாக பதில் சொல்லியிருக்கான், தனக்கு காது மந்தம்னு காட்டிக்காம. அட அப்படியா மேடம்? ஆமாம், இன்னைக்கு கோர்ட்டில் பாரு வேடிக்கைய என்றாள் நந்தினி. அந்த கேஸ்கட்டை பிரித்து தான் எழுதி வைத்த குறிப்புகளை பார்த்து கொண்டாள். குமாஸ்தாவை அழைத்து ஃப்ளாஸ்கில் காப்பி வாங்கி வர சொன்னாள். கோர்ட்டுக்கு புறப்பட இன்னும் 1 மணி நேரம் இருக்கவே 2 கிளைண்ட்ஸை சந்தித்துவிட்டு ஃபோன் செய்தாள். ஹலோ, லலிதா கிளினிக், டாக்டர் சசிதரன் ப்ளீஸ். வினாடிகளில் சசிதரன் குரல் கொடுக்க, நந்தினி தான் பேசுகிறேன். என்ன நந்தினி, இன்னைக்கு ஈவினிங் நான் ஃப்ரீ. சரி. என்ன சரி? நானும் 40 தடவை கூப்பிட்டுட்டேன், ஏமாற்றிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி நாம் 2 பேரும் சினிமா போகிறோம். நோ, இதெல்லாம் தப்பு நந்தினி. யார்? உங்கள் அம்மா, என் அத்தை சொன்னாங்களா? சச்சா, பின்ன என்ன? மாமன் மகளுடன் சினிமா போவது எந்த சட்டத்திலும் குற்றமாக கருதப்படவில்லை மை டியர் டாக்டர். எனக்கு வேலை இருக்குது நந்தினி. என்ன பிரமாதமான வேலை? எம்எஸ் பண்ண போகிறேன், நிறைய படிக்கணும். சரி, இன்றைக்கி வேணாம், எப்போ போகலாம்னு சொன்னால் தான் ஃபோனை வைப்பேன். அடுத்த வாரம்? ஓகே, அடுத்த வாரமும் ஏமாத்தினா நான் புதுவிதமாக உங்களை தண்டிச்சிருவேன். சரி, வைக்கவா? அது என்ன புதுவிதமான தண்டனைன்னு கேளுங்களேன். சொல்லு. உங்கள் கிளினிக்கு வந்து நர்ஸ், பேஷண்ட் எல்லாருக்கும் முன்னாடி உங்களை பூர்த்தி செய்யுங்க பார்க்கலாம். பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க நந்தினி, அப்புறம் பேசலாம். சிரித்து கொண்டே ஃபோனை வைத்தாள் நந்தினி. சரியான கோழையத்தான், அசட்டு அத்தான். கல்யாணம் செய்து கொள்ளப் போகிற மாமன் மகளிடம் எவ்வளவு சீண்டலாக பேசலாம், கொஞ்சலாக பேசலாம். மண்ணில் செய்த பிள்ளையார். சதா தெர்மாமீட்டர், ஸ்டெதஸ்கோப், பிளட் ப்ரெஷர். நாக்கை நீட்டுங்க, மூச்சை இழுத்து விடுங்க. மோஷன் தினம் போகுதா? தூக்கம் எப்படி இருக்குது? வேற என்ன தெரியும்? தெரிய வைக்க வேண்டும், கற்றுத்தர வேண்டும் ஒவ்வொன்றாக. அத்தியாயம் 3. டாக்டர் சசிதரன் தன் கிளினிக்கில் தன் அறையில் ஒரு ஃபோனுக்காக காத்திருந்தான். அந்த ஃபோன் வருவதற்குள் சசிதரன் சிவப்பு, சசிதரன் உயரம், சசிதரன் அழகன், சசிதரன் இளைஞன். அப்பா டாக்டராக இருந்து இறந்தார். அதனால் பிள்ளையையும் டாக்டருக்கு படிக்க வைத்தாள் அம்மா. படித்தான். அந்த தனியார் கிளினிக்கில் காலையில் 4 மணி நேரம் டியூட்டி, மாலையில் தனது தனி டிஸ்பென்சரியில் பிராக்டிஸ். வாடகைக்கு இருந்த வீட்டை விலைக்கே வாங்கியாயிற்று. இப்போது சொந்தமாக இடம் வாங்கி அதில் ஒரு பெரிய கிளினிக் கட்ட திட்டம் உள்ளது. நந்தினி தன் மாமன் மகள் என்ற முறையில் உரிமையாக பழகினாலும், அடிக்கடி 2 வீடுகளிலும் இவர்களை முடிச்சு போட்டு பேசினாலும், சசிதரனுக்கு என்னவோ நந்தினி மேல் விருப்பமில்லை. அதே சமயம் வெறுப்பும் இல்லை. நந்தினி அவளாக நெருங்கி பழகி அன்பை கொட்டினாலும் இவனுள் பெரிய அளவில் ரசாயன மாற்றம் இல்லை.
ஆனால் சமீபத்தில் நந்தினியை நாசுக்காக விலக்கிவிட வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கு காரணம் இதோ ஒலிக்கின்ற ஃபோனில் சசிதரன் ஸ்பீக்கிங் என்றவனுக்கு பதிலாக எதிர்முனையில் இவர் ஹனி ஸ்பீக்கிங் என்று சொல்லும் முதல் அத்தியாய அனிதா. சசிடியர் பிஸியாக இருக்கீங்களா? உன் ஃபோனுக்கு அப்புறம்தான் மற்றதெல்லாம் அனிதா. தினம் ஒரு தடவை உன் குரலை கேட்கலன்னா காற்று போன சைக்கிள் டயர் மாதிரி மனசு தரத்தட்டுது. டாக்டர் சார் ரீல் சேச்சா இல்லை அனிதா, நிஜம். இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாமா? ஓ எஸ். எங்கே எப்போ? நீங்களே சொல்லுங்கள். 8 மணி வரைக்கும் என் டிஸ்பென்சரியில் இருப்பேன். அதை முடிச்சுட்டு என் கார்லேயே ஏதாச்சும் ஹோட்டலில் போய் டின்னர் சாப்பிட்லாமா? நீங்கள் எது சொன்னாலும் எஸ், எது சொன்னாலும் ஆமாம். மாட்டிக்க போகிற அனிதா. ஐ ப்ராமிஸ். நீங்கள் எது சொன்னாலும் எஸ். ஹோட்டலில் வச்சுக்கிறேன். சின்ன வீட்டை தான் வச்சுக்குவாங்க டாக்டர். நாட்டி. அப்போது 8 மணிக்கு என் டிஸ்பென்சரி வந்துடுறியா? ஷுர். சசிதரன் ஃபோனை வைத்தான். அத்தியாயம் 4. நீதிபதி திரும்பி நந்தினியை பார்த்தார். The defense counsel may continue the cross-examination of the witness மாணிக்கம். நந்தினி எழுந்து நின்று சொல்லி சாட்சி கூண்டை அடைந்தாள். மாணிக்கம் நெற்றியில் சந்தனம் போட்டு வைத்து கழுத்தில் கருப்பு கயிறு கட்டி லூசான காட்டன் சட்டை போட்டு கைகளை கட்டி கொண்டு அப்பாவியாய் அசைய போகிற அவள் உதடுகளையே பார்த்தான். மாணிக்கம் ரோட்டில் போயிட்டு இருந்தப்போ அந்த பங்களாவிலிருந்து ஐயா கொல்றானேன்னு சத்தம் கேட்டு நீ ஓடி போய் பார்த்த, அப்படித்தானே? ஆமாங்க. ரோட்டுக்கும் பங்களாவுக்கும் நடுவில் எவ்வளவு தூரம்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு கணக்கு சொல்ல தெரியாதுங்க. சும்மா ஒரு திட்டமாக தூரம் சொல்ல. இங்கேருந்து அதோ வேப்பம் மரம் நிற்குதே, அவ்வளவு தூரம் இருக்குமா? இருக்குங்க. நந்தினி நீதிபதி பக்கம் திரும்பினாள். மயிலாட், சாலைக்கும் பங்களாவுக்கும் இடையே உள்ள தூரம் 160 அடி. இது அளக்கப்பட்ட தூரம். இந்த காட்சி கூண்டிலிருந்து அதே 150 அடி தூரத்தில் தான் அந்த வேப்பமரம் நிற்கிறது. இது காலையில் என் உதவியாளர் அளந்தார். ஒரு சிறிய டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும். வேப்ப மரத்தடியில் என்று எனது உதவியாளர் உச்ச குரலில் ஒரு வாக்கியம் சொல்லி கத்துவார். அது சாட்சிக்கு கேட்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் என்று எழுந்தார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். எதிர்க்கட்சி வக்கீல் வாதம் புரிவதை விட்டுவிட்டு செப்படி வித்தை காட்டும் வேலைகளில் இறங்குவதை நான் ஆட்சேபிக்கிறேன். சாட்சியை அவமானப்படுத்தும் காரியம் இது. இல்லை நீதிபதி அவர்களே, இந்த சாட்சி உண்மையானது தானா என்று சோதிக்கிறேன். மற்றும் இந்த சாட்சியின் காதுகளை கேட்கும் தன்மையை நான் சந்தேகிக்கிறேன். நான் கேட்ட டெமான்ஸ்ட்ரேஷன் அனுமதிக்கு முன்பாக இந்த சாட்சியை ஒரே ஒரு கேள்விக்கு கண்களை மூடிக்கொண்டு பதில் சொல்லுங்கள். என் சந்தேகம் நியாயமானது என்பதை உணர்வீர்கள். அப்ஜெக்ஷன் ஓவருல். ப்ரொசீட் மிஸ் நந்தினி. நந்தினி மாணிக்கம் அருகில் வந்தாள். ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கப்பா என்றாள். அவன் தயங்கி விட்டு மூடிக்கொண்டான். மாணிக்கம், உன் பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறவன் பேர் என்ன என்று சாதாரண குரலில் கேட்டார். என்றான் அவன் புரியாமல். நந்தினி நீதிபதியை ஒரு முறை பார்த்துவிட்டு மறுபடியும் அதே குரலில் அதே கேள்வியை கேட்டாள். பக்கத்து வீட்டிலன்னு மட்டும் புரியுது, அப்புறம் என்ன கேட்டீங்க? மைலாட், இந்த சாட்சிக்கு காது சற்று மந்தம். உதட்டசைவையும் கேட்கும் வார்த்தைகளையும் இணைத்தே பேசுவதை புரிந்து கொள்பவன். இவனுக்கு 160 அடி தள்ளி நின்று கத்தும் ஒலியும் அப்போது வரும் வார்த்தைகளும் தெளிவாக புரியுமா என்று பார்ப்பதற்காகவே அந்த சோதனை நடத்த விரும்புகிறேன். நீதிபதி அனுமதி வழங்க கோர்ட் நிசப்தமாக. ஜூனியர் வக்கீல் வாசு வேப்ப மரத்தடிக்கு சென்று அங்கிருந்து உச்ச குரலில் நான் தற்கொலை செஞ்சுக்க போகிறேன், ஓடிவாங்க என்று கத்தினான். நந்தினி சாட்சியை அவர் என்ன கத்தினார் என்றாள். மாணிக்கம் புத்திசாலித்தனமாக பதில் சொல்வனாக நினைத்து ஐயோ என கொல்றானே, காப்பாத்துங்கன்னு கத்துறார் என்றதும் நீதிபதி உள்பட கோர்ட்டே சிரித்தது. காரில் திரும்பும்போது வாசு சொன்னான், பிச்சு உதறிட்டீங்க மேடம், இன்னைக்கு கோர்ட்டு பூரா அவங்கள பற்றி தான் பேச்சு. அவனை தன் அலுவலகத்தில் இறக்கி விட்டு நான் சாப்பிட்டுட்டு 4 மணிக்கு மேலே வர்றேன், யாராச்சும் முக்கியமான கட்சிக்காரங்களாக இருந்தால் மட்டும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணு என்றாள். தன் வீட்டில் காரை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தாள். பேப்பர் படித்து கொண்டிருந்த அப்பா எழுந்து வா சேர்ந்து சாப்பிட்ணுன்னு உனக்காகத்தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்றார். சாரி டேடி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கோர்ட்டில். டைனிங் மேஜையில் அம்மா இருவருக்கும் பரிமாறிக்கொண்டே, ஏங்க எப்போ உங்கள் தங்க வீட்டில் போய் நல்ல செய்தி பேச போகிறீங்க? 2 பேருக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுதில்ல. உங்கள் 2 பேருக்குமாமா என்றாள் நந்தினி. நான் ஜாடமாடையாக பேசிட்டேன். சசிதரன் MS முடிச்சுட்டு தான் கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கானா. கல்யாண பொண்ணுக்கு ஒரு வேளை அவசரம்னா அவளே போய் அத்தையை நச்சரிக்க வேண்டியது தான். அவசரம்தான், நச்சரிக்கை தான் போகிறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு MS படிக்கக்கூடாதாம்மா என்றாள் நந்தினி. பாருங்களேன் துடுக்க, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லைன்னு தெளிவான்னு சொல்லி பார்த்தா லா பாயிண்ட் பேசுகிறாளே என்று சிரித்தாள் அம்மா. அத்தியாயம் 5. ஆட்டோவை விட்டு இறங்கினாள் அனிதா. பேண்ட்டும் சட்டையும் அணிந்திருந்தாள். சட்டையின் கீழ் முனைகளை முடிச்சிட்டு இருந்தாள். சிக்லெட் மென்று கொண்டே டிஸ்பென்சரிக்குள் வந்தாள். நர்ஸிடம் டாக்டரை பார்க்கணும், வயிற்று வலி என்றாள். உட்காருங்க என்றாள் நர்ஸ். அனிதாவை தவிர மேலும் 2 பேஷண்ட்ஸ் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் அறைக்குள் சென்று மருந்து சீட்டுடன் திரும்பியதும் இவளை உள்ளே சொன்னால் அனுமதித்தாள் நர்ஸ்.
அனிதா அந்த தனியறையின் உள்ளே வந்ததும் ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோசர் ஒன்றை கதவை இழுத்து மூடிக்கொண்டது. சசிதரன் அவளுக்கு முதுகு காட்டி பேஷனில் இருந்த சுடிதர் நீரில் கை கழுவி கொண்டிருந்தான். அனிதா மெதுவாக நடந்து அவனுடைய சுழல் நாற்காலியில் அமர்ந்து ஸ்ட்ரெத் எடுத்து மாட்டிக்கொண்டாள். அவன் திரும்ப, என்ன பண்ணுது உங்களுக்கு என்றாள். ஹேய், எப்போ வந்த என்று பிரகாசமானான் சசிதரன். உஷ் என்றாள். கதவை தாழ் போட்டாச்சு. வெக்கப்படாமல் சொல்லுங்க, என்ன பண்ணுது உங்களுக்கு? நெஞ்சுவலி டாக்டர் என்றான் அவனும் போலியாக. சட்டையை கட்டிவிட்டு பெஞ்சில் படுங்க பார்க்கலாம். சசிதரன் குறும்பு பார்வை பார்த்து கொண்டு சட்டையை கட்டி வைத்து மார்புடன் பெஞ்சில் படுத்து கொண்டான். அனிதா அடர்த்தியான ரோமங்கள் கொண்ட அவன் மார்பில் ஸ்டெத் வைத்துவிட்டு, என்ன இது லேப்டாப்னு சத்தம் வராமல் அணின்னு சத்தம் வருது என்றாள். டாக்டர், நான் அனிதான்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் டாக்டர். அவளை என் நெஞ்சுக்குள்ளே வச்சுருக்கேன். அதனால தான் நெஞ்சு வலிக்குது. காதலிக்கிறதா சொல்கிறீங்களே, வேலைக்கு சந்திக்கிறது உண்டா? உண்டு டாக்டர். சந்திக்கிறப்ப எல்லாம் முத்தம் கொடுக்கறது உண்டா? ஐயோ, இன்னும் இல்லை டாக்டர். ரைட், சட்டை போட்டுக்குங்க. நான் எழுதி தர மருந்தை கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா சரியாக போயிடும். அனிதா அவனுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் பேடில் எழுதி அவனிடம் கொடுத்தாள். அதில் இன்றைக்கு ஹோட்டலில் முதல் முத்தத்தை துவங்கவும் என்று எழுதியிருக்க, கண்டிப்பாக கடைப்பிடிக்கிறேன் டாக்டர் என்றான் சசிதரன். அன்றைக்கிரவு அந்த நட்சத்திர ஹோட்டலில் விருந்து சாப்பிட்டுவிட்டு லிஃப்டில் கீழிறங்கும் முன்பாக 40 வினாடிகள் கடைபிடித்தான் சசிதரன். அத்தியாயம் 6. மாலை 6 மணிக்கு சசிதரன் வீட்டில் இருந்தால் நந்தினி. கையில் கோயில் பிரசாதம். அதை சசிதரனின் தாயிடம் நீட்ட அவர் விபூதி மட்டும் எடுத்து தன் நெற்றியில் வைத்து கொண்டு நிமிர, நந்தினி அவர் காலில் விழுந்து, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை என்றாள். அமோகமாக இருமா, எந்திரி, என்ன விசேஷம் இன்னைக்கு? அத்தை, கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், உங்ககிட்ட ஆசீர்வாதம் கேட்குறேன். புது சேலை கட்டியிருக்கேன், இன்னுமா புரியல? இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்லை, மறந்துட்டேம்மா நந்தினி. இரு, வீட்டில் என்ன ஸ்வீட் இருக்குன்னு பார்க்குறேன். நகரப்போன அத்தையை கையை பிடித்து இழுத்து நிறுத்தினாள் நந்தினி. எனக்கு ஸ்வீட் வேணாம். ஏண்டி? ஸ்வீட்டான நியூஸ் போதும். என்ன நியூஸு? அத்தை, நான் வெக்கத்தை விட்டு கேட்கணுமாக்கும். அதெல்லாம் வெக்கப்படாமல் கேட்டுடுவேன். கேளேன். உங்கள் பிள்ளையே எப்போ எனக்கு தாலி கட்ட சொல்ல போகிறீங்க? கேட்டாச்சு. பதில் ப்ளீஸ். அத்தை சிரித்தாள். நாளைக்கே வச்சுக்கிட்டா கூட எனக்கு சந்தோஷம்தான். சீக் போங்க, மோசமான அத்தை. இன்னைக்கேன்னு சொல்லக்கூடாதா? பாவி பொண்ணே, அவ்வளோ அவசரமா உனக்கு? ஆமாம், அவசரம்தான். ஏன்? அத்தான் சிவப்பா அழகாக இருந்து தொலைக்கிறாரே, எவ்வளவு கொத்திக்கிட்டு போயிட்டா? போவாளா எவ்வளவு? நான் தான் விட்டுடுவேனா? இல்லை நீ தான் விட்டுடுவியா? நந்தினி, நான் அவன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். எம்எஸ் படிச்சுட்டுன்னு சொல்கிறான். இன்னும் சீட்டே கிடச்சது பாடில்லை. நீ என்ன பேசுவதாலாம் டிஸ்பென்சரியில் தான் இருப்பான். இன்னைக்கு பிறந்த நாளும் அதுவுமா முடிவாக கேட்குறேன்னு அவனை பிடிச்சி தொங்கு. எனக்கு என்ன ஒரு ராஜாத்திய மருமகளாக ஏற்றுக்க கசக்குதா? ரைட், நான் நேராக போய் அத்தானை கேட்டுடுறேன் அத்தை. அப்புறம் நமக்குள்ள ஒரு கண்டிஷன். என்ன அது? அண்ணன் பொண்ணு தானேன்னு சலுகையெல்லாம் காட்டக்கூடாது. எல்லா மாமியார்கள் மாதிரி என்னை விரட்டணும். நானே எல்லா மருமகள் மாதிரி உங்கள் கூட சண்டை போடுவேன், ஓகே? நந்தினி புறப்பட்டு சென்ற பிறகும் வெகு நேரத்திற்கு சசிதரனின் அம்மா முகத்தில் புன்னகை தங்கியிருந்தது. அத்தியாயம் 7. சசிதரனின் டிஸ்பென்சரிக்கு வந்தபோது அங்கே 10-15 நோயாளிகள் காத்திருக்க, நர்ஸிடம் அறிமுக புன்னகை சிந்திய நந்தினி, ஒரு நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன் என்றாள். உள்ள டாக்டர் இல்லைங்க மேடம் என்றாள் நர்ஸ். எங்கே? ஏதோ ஃபோன் வந்துச்சு, உடனே கார் எடுத்துகிட்டு போயிருக்கார். இவ்வளவு பேரையும் காக்க வச்சுட்டா ஏதாச்சும் பெரிய இடத்த அழைப்பாக இருக்கும். நான் உள்ளே வெயிட் பண்ணுறேன். நந்தினி டாக்டரின் அறைக்குள் வர அவளை தொடர்ந்து வந்த நர்ஸ் கதவை மூடினாள். உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியாக சொல்லணும் மேடம். என்ன? டாக்டர் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா கேள்விப்பட்டேன். அதனால் உங்ககிட்ட சொல்லிடலாம்னு. ஆனால் நான் சொன்னதா டாக்டர்கிட்ட சொன்னால் என் வேலையே போயிடும். என்ன புதிர் போடுற? டாக்டரோட போக்கு சரியில்லைங்க. அப்படின்னா? யாரோ ஒரு பொண்ணு அடிக்கடி இங்கே வந்து போகிறா. டிஸ்பென்சரி முடிச்சுட்டு அவளை காரில் உட்கார வச்சுட்டு எங்கேயோ போகிறாரு. இப்போ ஃபோன் வந்து கூட அவர்கிட்டேருந்து தான். அவள் பேர் அனிதா. எங்கே இருக்கா, என்ன செய்கிறான்னு தெரியாது. பலன்னு விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறா. நந்தினி அவள் சொன்னதை நம்ப தயாராக இல்லை. அத்தானாவது இன்னொரு பெண்ணுடன் சுற்றுவதாவது, ஏதாவது புரளி கிளப்பி விடுவதே இந்த ஊழியர்களுக்கு வேலை. யாராவது முக்கியமான பணக்கார பேஷண்ட்டாக இருக்கலாம். அவளை வீட்டில் ஓரிரு தடவை ட்ராப் செய்திருக்கலாம். சிரித்து பேசினால் தப்பா? நான் கூடத்தான் சகஜமாக ஆண் வக்கீல்களிடம் சிரித்து பேசுகிறேன். இன்ஜினியர்கள் 2 பேருமே இளைஞர்கள். அவர்களை ஏற்றிக்கொண்டு காரில் போகிறேன், அரட்டை அடிக்கிறேன். அதனால் எனக்கும் அவர்களுக்கும் முடிச்சு போட்டு பேசிவிடுவதா? எனக்கு என் அத்தையை தெரியும், அத்தானையும் தெரியும். ஹீ இஸ் அ ஜென்டில்மேன். இவள் சொல்வதையெல்லாம் நம்பிக்கொண்டு மனதை குழப்பிக்கொள்வது தப்பு. நந்தினி அந்த நர்ஸை முறைத்தாள். இதோ பார், இந்த கதை கட்டுற வேலையை முதல்ல விட்டுடு. இதே மாதிரி வேற யார்கிட்டையும் சொல்லிட்டு தெரியாத. என் அத்தானை எனக்கு தெரியும், புரிஞ்சுதா என்றால் கண்டிப்பான குரலில். 1/2 மணி நேரம் காத்திருந்தும் சசிதரன் வரவில்லை. தன் கட்சிக்காரர் ஒருவரை வீட்டுக்கு வர சொன்னது நினைவுக்கு வரவே புறப்பட தீர்மானித்தாள். ஒரு சின்ன குறிப்பு எழுதி வைத்துவிட்டு புறப்பட நினைத்து பேனா எடுத்து காகிதத்தில் எழுதினாள்.
டியர், இன்று என் பிறந்த நாள். உங்கள் ஆசிர்வாதம் வாங்க வந்தேன், நீங்கள் இல்லை. மேலும் சில விஷயங்கள் பேச வந்தேன், நாளை பேசலாம். ஆனால் நீங்கள் வந்ததும் ஃபோனில் என்னை அழைத்து வாழ்த்து சொல்ல வேண்டும். உங்கள் ஃபோனுக்காக காத்திருப்பேன். நந்தினி. காகிதத்தை மேஜை மேல் வைத்துவிட்டு புறப்பட்டாள். காரில் தன் வீட்டிற்கு வந்தபோது கட்சிக்காரர் காத்திருந்தார். அவரிடம் பேசி அனுப்பிவிட்டு சாப்பிட்டு விட்டு இரவு உடை அணிந்து கொண்டு பார்த்தபோது மணி 9. இன்னும் ஏன் ஃபோன் வரவில்லை? இன்னுமா அத்தான் திரும்பவில்லை? மீண்டும் இவளே ஃபோன் செய்தபோது, ஹலோ டாக்டர் சசிதரன். அத்தான், என் லெட்டரை படிக்கலையா? ஓ சாரி நந்தினி, படித்தேன். இங்கே கூட்டம், பிஸி, மறந்துட்டேன். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ. வெறும் வாழ்த்து மட்டும்தானா? வேற என்ன ஸ்வீட்ஸ் வாங்கி தரவா? சரி, வாங்கி அனுப்பி வைக்கிறேன். அப்படின்னா தேவையில்லை. ஏன், யார்கிட்டையோ ஏன் அனுப்பி வைக்கணும்? இந்த நேரத்தில் நான் உன்னை பார்க்க வந்தால் நல்லா இருக்காது நந்தினி. ஏன் உளர்றீங்க? வாங்க சசி, உங்கள் கையால் ஸ்வீட் சாப்பிட்டு தான் இன்றைக்கி தூங்குவேன். உங்கள் அம்மா அப்பா தப்பாக நினைப்பாங்க நந்தினி. நாட் அட் ஆல், சந்தோஷப்படுவாங்க. யூ ஆர் கம்மிங். சட்டென்று வைத்துவிட்டு சிரித்து கொண்டாள் நந்தினி. அப்பா அம்மாவிடம் சசிதரன் வரப்போவதை சொல்லிவிட்டு இரவு உடையிலிருந்து மீண்டும் சேலைக்கு மாறி காத்திருந்தாள். அரை மணி நேரம் கழித்து வந்தான் சசிதரன். ஆர்வமாக வரவேற்றார்கள். சசிதரன் நந்தினியின் ஸ்வீட்ஸ் கொண்ட அட்டை பெட்டியை கொடுத்துவிட்டு, நீ எதிர்பார்ப்பேன்னு தான் வந்தேன். கிளினிக்கில் ஒரு பேஷண்ட் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். நான் உடனே போகணும் நந்தினி என்று உட்காராமல் கூட நந்தினியின் அம்மா கொண்டு வருவதாக சொன்ன பாலையும் வேண்டாம் என்று அவசரமாக புறப்பட்டு சென்றான். நந்தினி அவன் கார் மறையும் வரை பார்த்து நின்றாள். நீங்கள் வந்தீர்களே, அதுவே போதும் டியர். அத்தியாயம் 8. தங்கச்சி, நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா? இப்படி நான் வாங்கிட்டு வந்த தாவணி பிடிக்கலைன்னு சொல்லிட்டியே. அண்ணா, தாவணி தான் பிடிக்கலைன்னு சொன்னேனே ஒழிய உன்னை பிடிக்கலைன்னு சொல்லலையே. நீ தான் அண்ணா என் தெய்வம். பெரிய வார்த்தைலாம் சொல்லாதம்மா. நீ அழை போகிறதா தெரிஞ்சாலே எனக்கு அழுக வந்துடும். 70 mm அகலத்திரையில் பாசம் பொங்கி வழிந்து கொண்டிருக்க அமைதியான சூழலில் ஒரு ஆசாமி சத்தமான கவுண்டர் வசனம் சொன்னான். அதே மாதிரி அண்ணன், நீ தும்ம போறேன்னு தெரிஞ்சாலே எனக்கு தும்மல் வந்துடும். தியேட்டர் முழுக்க சிரித்தது, 2 பேரை தவிர. சசிதரனும் அனிதாவும் கிறக்கத்தில் இருந்தார்கள். அனிதா அவன் தோளில் தலை சாய்த்திருந்தாள். இருவரின் கைகளும் கோர்த்து கொண்டிருந்தன. சசிதரன் சற்று இறங்கி சரிந்து அமர்ந்து அவள் கன்னத்தில் தன் கன்னத்தை லேசாக உரசினான். லேசாக திரும்பினான். இதழ்களும் இணைய துடித்தன. திடீரென்று இருட்டான காட்சியிலிருந்து திரை வெளிச்சமான பகல் காட்சிக்கு மாற அந்த வெளிச்சத்தில் அவசரமாக முகங்களை விலக்கி கொண்டார்கள். அனி, படம் போர் அடிக்கல என்றான். ஆமாம், போர் அடிக்குது என்றாள். போயிடலாமா? எங்கே? முதல்ல இங்கிருந்து போயிடலாம். இருவரும் எழுந்து வெளியே வந்தார்கள். சசிதரனின் காரில் அமர்ந்தார்கள். வாட்ச்மேனை கேட் திறக்க சொல்லி வெளியே வந்து சாலையின் ஓரத்தில் காரை நிறுத்தி உள்விளக்கை போட்டு அவளை பார்த்தான். அனிதா மிடி அணிந்திருந்தாள். அனிதா என்று சட்டென்று அவளை அணைத்து கொண்டவன் சில வினாடிகள் கழித்து தான் விளக்கினான். எங்கே போகலாம் சசி என்றாள் அனிதா. அவள் குரலில் அழைப்பு இருந்தது. நீயே சொல்லு. இது வரைக்கும் என் வீட்டுக்கு வந்ததே இல்லையே. நீங்கள் வர்றீங்களா? தனி அப்பார்ட்மெண்ட், 3வது மாடி. போகலாமா? ஏதாச்சும் டிஃபன் செஞ்சு தரேன். ஓகே ஓகே என்றான். காரை செலுத்தி கொண்டே, அனிதா, எப்போ கல்யாணம் செய்துக்கலாம்? இப்போவே என்றாள் அனிதா உரிமையாய் அவன் மேல் சாய்ந்து கொண்டு. என் முறை பொண்ணு நந்தினின்னு ஒரு லாயர், அவளைத்தான் நான் கல்யாணம் செய்துக்கணும்னு 2 பேர் வீட்லேயும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. அவளுக்கு என் மேல் கொள்ளை பிரியம். அப்புறம் என்ன, கட்டிக்க வேண்டியதுதானே என்று வெடுக்கென்று விலகி அமர்ந்தாள். நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கோவிச்சுக்கிறியே. அவன் மேலே எனக்கு பாசம் உண்டு, ஆனால் கல்யாணம் செய்துக்கிற மாதிரி ஒரு விருப்பம் ஆரம்பத்துலேருந்தே இல்லை. அதுலேயும் நாம் பழக ஆரம்பித்ததான் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு வர்றேன். சரி, என்னை கல்யாணம் செய்திருக்கேன் தானே? சில்லித்தனமாக கேட்குறியே. நிச்சயமாக ஹனி. அனிதா வழி சொல்லி அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிடத்தின் முன்னால் கார் நின்றது. 4 ஃப்ளோர்கள், ஒவ்வொன்றிலும் 4 வீடுகள். லிஃப்ட் இருந்தது. 2 வீடுகளில் மட்டும் ஜன்னல்களில் வெளிச்சம். ஒரு வீட்டிலிருந்து சினிமா டிஷ்ஷும் என்று சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். லிஃப்டில் நடந்து வந்து அனிதா கைப்பையிலிருந்து சாவி எடுத்து திறந்து உள்ளே சென்று குனிந்து வெல்கம் என்று ஜப்பானிய முறையில் வரவேற்றாள். சுவிட்சை போட்டாள். 2 பெட்ரூம் ஹவுஸ். மிக கச்சிதமான ஃபர்னிச்சர்களுடன் அழுக்கில்லாமல் நவீனமாக இருந்தது. உட்காருங்க சசி, முதல்ல நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறேன், அப்போ தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும். 1 minute ப்ளீஸ் என்று அருகில் இருந்த அறைக்குள் சென்றாள். அதன் கதவை சாத்தவில்லை. சசிதரன் அமர்ந்து நிமிர்ந்தபோது அந்த அறையின் சுவரில் அனிதாவின் நிழல் உடையை மாற்றிக்கொண்டதை பார்த்தபோது சசிதரன் எச்சில் விழுங்கினான். அனிதா அடுத்த நிமிடம் அவன் எதிரில் வந்தபோது மிக மெலிதான நைட்டியில் இருந்தாள். அவளை பார்த்ததும் சசிதரன் கல் குடித்த குரங்கு போல போனான். அவள் அசைந்து நடந்து குனிந்து ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணீர் பாட்டில் எடுத்து வந்து நீட்டிய போது அதை வாங்கி ஓரமாக வைத்துவிட்டு அவள் கையை பிடித்தான். விடுங்க சசி, உங்களுக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணித்தரேன். வேணாம் என்று எழுந்து கொண்டு அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். சசி சசி என்று கண்மூடி அவன் தோளில் சட்டையை பற்களால் கிடைத்தாள். அவளை அப்படியே தூக்கி கொண்டு படுக்கறைக்குள் நுழைந்து கட்டிலில் கிடத்து அணைத்தவாறு கவிழ்ந்தான். சசி, பயமா இருக்கு. வேணும் என்று சொல்லிக்கொண்டே அவன் முதுகை தடவினாள்.
ப்ளீஸ் அனி ப்ளீஸ் என்று சசிதரன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினான். அத்தியாயம் 9. அந்த லாட்ஜ் மிக சுமாராய் இருந்தது. 8 ரூம்கள். முன்வழியில் பாதியை அடைத்து கொண்டு ஒரு லாட்டரி சீட்டு கடை, பின்புறம் கோயில் திட்டிவாசல் போல ஒரு வழியுண்டு. எமர்ஜென்சி காலத்தில் தொழில் பெண்களை அவசரமாக இதன் வழியாக வெளியேற்றிவிட்டு திருநீர் பூசின மேனேஜர், இன்ஸ்பெக்டர், எங்களது லாட்ஜ் ரொம்ப டீசெண்டான லாட்ஜ், வேணும்னா சோதனை செஞ்சுக்கலாம் என்று சவால் விடுவார். அதில் அறை எண் 6. உள்ளே உள்ள ஜீன்ஸ் பேண்ட், ஜீன்ஸ் சட்டை அணிந்து படுத்திருந்தான். உறங்கிக் கொண்டிருந்தான். கட்டிலுக்கு அடியில் விஸ்கி பாட்டில் பாதி குறைந்திருந்தது. மர ஸ்டூல் மேல் அசைவ மிச்சங்கள் இலையில் கிடக்க ஈக்கள் மொய்த்து கொண்டிருந்தன. தரை முழுக்க 20க்கும் மேற்பட்ட சிகரெட் துண்டுகள். இரவு 8 மணிக்கு அவன் விழித்தான். எழுந்து அமர்ந்தான். கழற்றி வைத்திருந்த வாட்சில் மணி பார்த்தான். நடந்து அந்த இலையை தகர டின் குப்பை தொட்டியில் வீசிவிட்டு வாஷ் பேஷனில் முகம் கழுவி கொண்டான். அவன் தலைவி சீவி கொண்டு கொடியிலிருந்து மஃப்ளர் ஒன்றை உருவி கழுத்தில் சுற்றி கொண்டான். சிகரெட் பற்ற வைத்து கொண்டு தலையணை அடியில் இருந்து அந்த ரிவால்வரை எடுத்துக்கொண்டான். அதை வயிற்றை எக்கி பேண்ட்டுக்குள் சொருகி கொண்டு சட்டை மேல் ஒரு ஜெர்கின் அணிந்து கொண்டான். அறையை பூட்டி கொண்டு புறப்பட்டான். அத்தியாயம் 10. கமிஷனர் ஆஃப் போலீஸ் தலைமையில் உயர் அதிகாரிகளின் ரகசிய கூட்டம் நிகழ்ந்து கொண்டிருந்தது காரசாரமாக. ஒரு வாரத்தில் 3 கொலை நடந்திருக்கு. 3ம் புறநகர் பகுதியில், 3ம் ஒரே ஸ்டைலில் நடந்திருக்கு. முகமுடி வச்சுருக்காங்க. யாராச்சும் எதிர்த்தா சுட தயங்குறதில்ல. இதுவரை 4 பேரை ஷூட் பண்ணி கொலை செஞ்சுருக்காங்க. ஒரு கூர்க்கா, ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு வேலைக்காரி, ஒரு வீட்டுக்காரர், இவ்வளவு பேர் சுடப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் இந்த கோஷ்டியை பற்றி எந்த தகவலும் இல்லை. இன்னும் 2 நாளில் இந்த கோஷ்டியை பிடிக்கலைன்னா பொதுமக்களுக்கு நம்ம மேலே உள்ள நம்பிக்கையே போயிடும். என்ன செய்ய போகிறோம்? ஆளுக்கு யோசனை சொன்னார்கள், விவாதித்தார்கள். அத்தியாயம் 11. நாளைக்கு தீபாவளி. இன்றைக்கு கடைத்தெருக்களில் கூட்டம் அழிந்தது. மொட்டை மாடிகளில் வெடித்தார்கள். பஸ்கள் பூரண கற்பமாய் இருந்தன. ஒரு ஆட்டோ கூட காலியாய் இல்லை. பட்டாசு கடைகளில் திடீரென்று விலைகள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஏறிக்கொண்டிருந்தன. நந்தினி டிஸ்பென்சரிக்கு வந்தாள். அதிக கூட்டமில்லை. நர்ஸ் சற்று விரோதத்துடன் புன்னகைத்தாள். உள்ளே இருந்த பேஷண்ட் வெளியே வந்ததும் நுழைந்து, குட் ஈவினிங் டாக்டர் என்றாள். நீயா? வா என்றான் சசிதரன். 2 பேஷண்ட்ஸ் தான் இருக்காங்க, பார்த்து அனுப்பிச்சிடுங்க. 10 நிமிடத்தில் அவர்களை விசாரித்து மருந்து எழுதி கொடுத்து விட்டு, என்ன நந்தினி என்றான். உங்களை நான் பார்க்க வர்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணுமா? இல்லாமல் வரமாட்டியே. நீங்கள் தான் இருந்தாலும் வரமாட்டீங்க. எப்போ வரல? என் பர்த்டேவுக்கு என் வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு பிகு. வந்ததும் உட்காரக்கூட இல்லை. அதான் சொன்னனே, அர்ஜென்ட்டாக வர வேண்டி இருந்துச்சு. அத்தான், நாளைக்கு தீபாவளி, நான் ஃப்ரீ, நீங்களும் ஃப்ரீ. என்ன செய்யலாம் சொல்லுங்கள்? என்ன செய்யலாம்? கொண்டாடலாம் அவங்க வீட்டில். இந்த கிண்டல் வேணாம். 4 நாளில் உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று கேட்கணும். ஏன் இப்போ கேள? நல்ல விஷயத்த நல்ல நாளில் தான் பேசணும். என்ன நல்ல விஷயம்? தெரியாமல் கேட்டால் பதில் சொல்லலாம், தெரிஞ்சுக்கிட்டே கேட்டால் பதில் சொல்ல முடியாது. சசிதரன் எச்சில் விழுங்கினான். இவள் என்மேல் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறாள். ஆனால் நான் அனிதாவை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று தெரிந்தால் எவ்வளவு வேதனைப்படுவாள். நந்தினி நல்ல அழகுதான், அறிவாளிதான், அன்பானவள் தான். ஆனால் அனிதாவை போல அவ்வளவு கவர்ச்சியான தேகம் இல்லை. அனிதா முகத்தில் அழகுக்கான முயற்சிகள் இருந்தாலும் உடம்பு ஒரு வரப்பிரசாதம். சசிதரன் முகத்திற்கு முன்னால் சொடுக்கினாள். எங்கே கவனம்? நாளைக்கு மத்தியானம் சாப்பாடு எங்கள் வீட்டில். அப்பா அம்மா சொல்ல சொன்னாங்க. வர்றீங்க, வர்றப்போ பேசலாம். நான் புறப்படவா? சரி என்றான். நாளைக்கு வெளிப்படையாக இவளிடம் தனிமையில் சொல்லிவிட வேண்டும், என்னை நம்பாதே என்று. நந்தினி புறப்பட்டு சென்றதும் நர்ஸ் மோகனா உள்ளே வந்து மேஜை மேல் பொருட்களை சரி செய்து டிஸ்பென்சரி மூடுவதற்கு ஏற்பாடுகளில் இறங்கிய போது ஃபோன் ஒலித்தது. சசிதரன் எடுத்தான். ஹலோ டாக்டர், சசிதரன் ஹியர். அனிதா பேசுகிறேன். என்ன அனிதா, நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்? காலையில் வீட்டில் சாமி கும்பிடணும். மத்தியானம் ஒருத்தவங்க வீட்டில் சாப்பாட்டுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கேன். ஈவினிங் ஃப்ரீ தான். வர்றீங்களா? உன் அப்பார்ட்மெண்ட்டுக்கா? சரி வர்றேன். சாயங்காலம் 7 மணிக்கு வர்றேன். வெளியில் எங்கேயாவது போகலாம்? வேணாம், வீட்டிலையே இருக்கலாம். சரி, வீட்டிலையே பேசிகிட்டு இருக்கலாம். பேசிட்டு மட்டும்தானா? ஓகே, பார்க்கலாம் என்று வைத்தான். அத்தியாயம் 12. தீபாவளி அதிகாலையில் இருந்தே நகரம் முழுக்க பட்டாசு சத்தத்தில் அதிர்ந்து கொண்டிருந்தது. சுவாமிக்கு முன் புத்தாடைகள் வைத்து அவற்றுக்கு குங்குமம் வைத்து பலகாரங்கள் சாப்பிட்டு கத்தையான தினசரிகளை புரட்டி சினிமா தியேட்டர்களில் முட்டிக்கொண்டு கோலாகலமாக தீபாவளி நகர்ந்து கொண்டிருக்க ஒப்புக்கொண்டபடி நந்தினி வீட்டிற்கு வந்தான் சசிதரன். மதிய விருந்து மிகவும் ஸ்பெஷலாக செய்யப்பட்டிருந்தது. அவனுக்கு பிடித்த ஆப்பிள் பாயசம், பாதாம் கீர், முந்தரி கேக் என்று திகட்ட விருந்து. கை கழுவி வாய் துடைத்து வெற்றிலை போட்டு சசிதரன் மாமாவிடம் பேசி கொண்டிருந்து விட்டு பிறகு நந்தினி அழைக்க அவள் அறைக்கு சென்றான். நந்தினி எண்ணெய் தேய்த்து குளித்து பறந்திருந்த தலையை லூஸாக பின்னலிட்டு அடர்த்தியான பச்சை நிறத்தில் பட்டு சேலை கட்டியிருந்தாள். இந்த தீபாவளி புடவை நல்லா இருக்கா? பிரமாதமாக இருக்கு நந்தினி. ஆனால் உனக்கு பச்சை கலர் பிடிக்காதே. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமே, அதனால தான் பச்சையில் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் கூப்பிட்ட வந்துட்டேன். வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. புறப்படவா?
அவன் கண்களை உற்று பார்த்தாள். கேட்டுடட்டுமா என்றாள். என்ன, எப்போ நம்ம கல்யாணம் என்றால் லேசான வெக்கத்துடன். அது எம்எஸ் முடிச்சுட்டு தான் கல்யாணம். உண்மையை சொல்ல மனம் வரவில்லை. இந்த சூழ்நிலை அதற்கு பொருத்தமாக படவில்லை. இன்னும் சீட்டே கிடைக்கலையே. இந்த வருஷம் வாங்கிடுவேன் நந்தினி. கல்யாணம் பண்ணிக்கிட்டு படித்தா என்ன? கான்சன்ட்ரேஷன் திசை திரும்பிடும். என்னத்தான் இப்படி நழுவுறீங்க? வயசாகலையா? யாருக்கு? 2 பேருக்கும் தான். நந்தினி நீ தயங்கினான். சொல்லிவிடலாமா? சொல்லுங்க. நான் என்னை மறந்துடணும் என்று சொல்ல வாய் வரவில்லை. நான் காத்திருக்கணும் அதானே என்றாள். தலையை அசைத்து வைத்தான். நான் புறப்படுறேன். ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லியிருந்தேன். ஒரு நிமிஷம் என்று நந்தினி அவனை நெருங்கி வந்தாள். சட்டென்று அவன் எதிர்பாராமல் அவன் வலது கரம் எடுத்து அதில் தன் இதழ் பதித்துவிட்டு போங்க என்றாள் சிரித்து. படவா, அநியாயமாய் இவள் மனதில் ஆசையை வளர்க்கிறாயே என்று தன்னையே திட்டிக்கொண்டு வெளியே நடந்தான் சசிதரன். அத்தியாயம் 13. மாலை 5 மணிக்கு இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கலாம் என்று புரண்டு கொண்டிருந்த நந்தினியை அம்மா எழுப்பினாள். உன்னை பார்க்க மோகனான்னு ஒருத்தி வந்திருக்கா. மோகனாவா? யாரு? எழுந்து புடவையை சரி செய்து கொண்டு ஹாலுக்குள் வந்தாள் நந்தினி. அம்மா அவளுக்கு முன் வைத்திருந்த பலகாரத்தட்டில் இருந்து ஒரு முறுக்கு எடுத்து கடித்து கொண்டிருந்த மோகனாவை உடனே அடையாளம் புரிந்தது. சசிதரனின் டிஸ்பென்சரியில் வேலை பார்க்கும் நர்ஸ். இவள் ஏன் என்னை தேடி? வாமா என்று அவள் அருகில் சோஃபாவில் அமர்ந்தாள். சற்று தள்ளி ஈசி சேரில் புத்தகம் படித்து கொண்டிருந்த அப்பா நிமிர்ந்து பார்த்தார். அவள் முறுக்கு தின்று தண்ணீர் குடித்து உங்ககிட்ட தனியாக ஒன்று சொல்லணும் என்றால் சின்ன குரலில். தனியாய் அறைக்குள் வாழ்ந்ததும் என்ன சொல்லு. அன்னைக்கு நான் டாக்டரையும் அனிதான்னு ஒரு பொண்ணையும் சம்மந்தப்படுத்தி பேசினப்போ நீங்கள் கோவப்பட்டு என்னை திட்டினீங்க. நீங்கள் இன்னும் திட்டலைனாலும் பரவாயில்ல, மறுபடியும் வந்திருக்கேன். மனசு கேட்கல. நீங்கள் டாக்டர் கட்டிக்க போகிற பொண்ணு, அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. 2வது, நான் அனாவசியத்துக்கு கோல் மூட்டுறேன்னு நீங்கள் நினச்சது தப்புன்னு உணரணும். சுற்றி வளைக்காமல் சொல்லு. இதான் அந்த அனிதாவோட அட்ரஸ் என்று ஒரு துண்டு காகிதத்தை கொடுத்தாள். டாக்டர் போஸ்ட் செய்ய கொடுத்த லெட்டர்லேருந்து எடுத்து எழுதிக்கிட்டேன். விசாரித்தேன். அந்த பொண்ணு மட்டும் தனியாக தங்கியிருக்குதாம். எங்கேயோ வேலை பார்க்குதான். கேரக்டர் அவ்வளவு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. நேற்றுக்கு நீங்கள் டாக்டரை பார்த்து பேசிட்டு போனதும் அவள் ஃபோன் செஞ்சா. டாக்டர் சிரித்து பேசினார். இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு அவளை பார்க்க அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு டாக்டர் வர்றதா சொன்னார். என் வார்த்தையில் சந்தேகம் வந்தால் நீங்களே போய் பாருங்கள். சொல்லி திருத்துங்க. தப்பு பெருசாக போகிறதுக்கு முன்னால் சொல்லிடுறது நல்லதுன்னு பட்டதால் தேடி சொல்கிறேன். நான் வரேன். மோகனா புறப்பட்டு சென்றாள். நந்தினி விக்கித்து நின்றாள். என் சசிதரனா? நிஜமாகவா? அத்தியாயம் 14. மாலை மணி 6:30. ட்ரெஸ் செய்து கொண்டு சென்ட் போட்டுக்கொண்டு மணிப்பர்ஸ் எடுத்து வைத்து கொண்டு மேஜையிலிருந்து கார் சாவி எடுத்தவன் ஒரு வினாடி சிந்தித்தான். பிறகு சாவியை வைத்து விட்டான். அனிதாவின் வீட்டை விட்டு புறப்பட எப்படியும் 2-3 மணி நேரங்கள் ஆகும். அதுவரை கார் அங்கேயே நின்று கொண்டிருக்க வேண்டாம். பின் கண்ணாடியில் கூட்டல் குறி வேறு ஒட்டப்பட்டிருக்கிறது. அம்மா, நான் வெளியில் போயிட்டு வரேன். சாலையில் நடந்தான். புஷ்வானங்களும் சங்கு சக்கரமாக தெருவே வெளிச்சமாக இருந்தது. சரவெடிகள் வெடித்து சிதறின. பிள்ளைகள் கம்பி மத்தாப்பை 2 கைகளிலும் பிடித்து வட்டவட்டமாக சுற்றி கொண்டிருந்தார்கள். சசிதரன் ஒரு ஆட்டோ அமர்த்தி கொண்டான். 15 நிமிடங்களில் அனிதாவின் அப்பார்ட்மெண்ட்ஸ் லிஃப்டில் மேலே அவளின் கதவின் அழைப்பு மணியை அடித்தினான். கதவு திறந்த அனிதா உள்ளே வந்ததும் ஹாப்பி தீபாவளி என்றால் இவனும் சொன்னான். என்ன அதிசயமா சேலை என்றாள். தீபாவளிக்கு மட்டும் ஸ்பெஷல் என்றாள். உள்ளே சென்று திரும்பினாள். கடையில் வாங்கின ஸ்வீட்ஸ் தான். இதான் உங்கள் தீபாவளி ட்ரெஸ்ஸா? ஆமாம் என்று அமர்ந்தான். அவளும் அமரப்போக இங்கே உட்காரு என்று தன் மடியை காட்டினான். அவன் மடியில் அமர்ந்த அனிதாவை அணைத்து முத்தமிட்டான். வேணாம் சசி, அன்னைக்கு மாதிரி பெரிய தப்பில் கொண்டு போய் விட்டுடும். சோவாட், கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே, அதுக்காக இது தப்பு இல்லையா? பண்பாட்டுக்கு தப்பு தான் என்று அவள் உதடிகளை நிமிண்டினான். ஒரு தப்பை ஒரே தடவையோடு நிறுத்திக்க கூடாது அனிதா. அது சரி, அந்த ஒரே தப்பையே பார்க்க மனசுக்கு சங்கடமாக இருக்குது. என்ன சொல்கிற? அனிதா அவனிடமிருந்து விடுபட்டு கம் வித் மீ என்று தன் படுக்கை அறைக்குள் அழைத்து சென்று கட்டிலில் அமர வைத்தாள். எதிரே இந்த டிவி டெக் நோக்கி சென்றாள். சசி டியர், லைக் டு சி என்று 2ஐயும் ஆன் செய்ய கட்டிலில் அனிதாவும் சசிதரன் அதிர்ந்தான். ஏய், என்ன இதெல்லாம்? மன்மதலீலை டியர், நான் தான் அன்னைக்கு ரகசியமாக ஏற்பாடு செஞ்சு எடுத்தேன். இது ஒரு சுவாரஸ்யம் இல்லை, நான்சென்ஸ் என்று கத்தினான். முதல்ல அதை அணை என்றான். அணைத்தாள். என்ன விளையாட்டுதெல்லாம்? கட்டில் விளையாட்டு. அறிவு இருக்கா உனக்கு? இதை போய் ஏன் ரெக்கார்ட் செஞ்ச? தெரியலை, நிஜமாக தெரியலை என்று சிரித்தாள். அவள் சிரிப்பில் இப்போது காதல் இல்லை, ஒரு திமிர், மன்மதை, அலட்சியம், அதிகாரம் எல்லாம் கலந்து கட்டியிருந்தது. சசிதரனுக்கு திடீரென்று அவளின் சுயரூபம் புரிந்தது போல் இருந்தது. கடவுளே, இவள் நல்ல பெண் இல்லையா? மோசமானவளா? என் மேல் காதல் என்று உருகினதெல்லாம் நாடகமா? என்னை இங்கே வீழ்த்தினது சாகசமா, சூழ்ச்சியா? ஏன் அனிதா என்றான். என்ன கேட்பது என்றே தெரியவில்லை. சசிடியர், இப்போ இந்த கேசட்டை பிரிண்ட் எடுத்து நல்ல விலைக்கு விற்கலாம், தெரியுமா? அனிதா, நீ இவ்வளவு மோசமானவளா? ச்சே, ஏன் இப்படி சொல்கிறீங்க? கலாரசனை கொண்டவள்னு சொல்லக்கூடாதா? பாவி, இதுக்காகத்தான் உருகி நடிச்சியா? உரசி என்னை உசுப்பேத்தினியா?
எஸ், மரியாதையாக அந்த கேசட்டை கொடுத்துரு. தாராளமாக, இதுதான் மாஸ்டர் கேசட். இன்னும் ஒரு பிரிண்ட் கூட போடலை. வேணும்னா விலைக்கு தரேன் டாக்டர். அதிகம் இல்லை, ஜஸ்ட் 2 லட்சம். பிளாக்மெயில் பண்ணுறியா என்ன? ஆமாம். சசிதரனுக்கு சுறுசுறுவென்று கோபம் உச்சத்திற்கு போனது. வேகமாக டெக்கை அணுகி அந்த கேசட்டை வெளியில் எடுக்க முயல. வெயிட் என்றால் கட்டிலில் புரண்டு நிமிர்ந்து அவள் திரும்பி பார்த்தான். அவள் கையில் ரிவால்வர். என்ன டாக்டர், இவ்வளவு பொறுமையாக திட்டம் போட்டு உங்களை மடக்கி போட்டு படம் தயாரிச்சிருக்கேன், இப்படி வெடுக்குன்னு எடுத்துகிட்டு போக விட்டுடுவேனா? நான் ரொம்ப பொல்லாதவ டாக்டர். தனியாள் தான், ஆனால் தைரியமானவ. இது நிஜமான துப்பாக்கி. சந்தேகமாக இருந்தால் காலில் சுட்டு காமிக்கிடுமா? நோ நோ என்றான். இப்படி வாயா டாக்டரு என்று அவனை நகர வைத்தாள். துப்பாக்கியால் அவன் நெத்திக்கு குறிவைத்தாள். உன்னை சுட்டு பொசிக்கிட்ட தைரியம் எனக்கு இருக்குது, ஆனால் அதனால் எனக்கு பலன் இல்லை. நீ போகலாம். உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். 2 லட்சத்தோட வாங்கிக்கோ. போலீஸ்க்கு போகிறதா இருந்தால் 100 தடவை யோசி. யாருக்கு கேவலம்னு. நீ போலீஸோட வந்தால் கேசட் தமிழ்நாடு முழுக்க சந்திச்சிருக்கும். அதுக்கு ஏற்பாடு செஞ்சிருவேன், புரியுதா? வெளியே எங்கோ அருகில் டமால் என்று ஒரு பெரிய வெடி திடீரென்று வெடித்ததில் அவள் கவனம் சற்றே கலைந்தபோது சட்டென்று துப்பாக்கியுடன் சேர்ந்து அவள் கையை பாய்ந்து பிடித்து சசிதரன் உடனே முரட்டுத்தனமாக அவள் கையை பின்புறம் வளைத்து நடுமுதுகில் விட்ட குத்தில் வலி பொறுக்க முடியாமல் கத்தி அவள் தன் பிடியை தளரவிட நழுவின ரிவால்வரை லாவகமாக பிடித்து கொண்டே சசிதரன் அவளை பிடித்து மூர்க்கமாக கீழே தள்ளினான். மூச்சிரைத்தான். தள்ளி நின்று அவளை நோக்கி துப்பாக்கியை பிடித்தான். ஏண்டி மூதேவி, எவ்வளவு கௌரவமா என்னை இப்படி நாசப்படுத்த பேரமா பேசுகிற நீனு என்று இவன் பேசி கொண்டிருக்கும் போது கீழே விழுந்திருந்த அனிதா அருகில் கிடந்த புத்தகத்தை எடுத்து அவன் கை மேலே ஏறிய அவன் நகர்ந்து கொண்டு உன்ன என்று வெளியேறி டுமீல் என்று சுட்டே விட்டான். வெளியே ஒரு நீளமான சரம் டமார் டமார் என்று விடாமல் வெடிக்க துவங்க அனிதாவின் மார்பில் இருந்து ரத்தம் குபுக் என்று பொங்கி வழிய மிக சில வினாடிகளில் அனிதா இறந்து போனாள். நிலைமையின் விபரீதம் உடனே உரைத்தது. ஐயோ, இது கொலை. என்ன காரியம் செய்தேன்? என்ன இது வியர்த்து விறுவிறுத்து போய் ஆடாமல் அசையாமல் அப்படியே அமர்ந்திருந்தான் சசிதரன். சில நிமிடங்கள் கழித்து நீ என்று அழைப்பு மணி ஒலித்தது. அத்தியாயம் 15. சசிதரன் தன் கையில் இன்னும் பிடித்திருந்த ரிவால்வரை டீப்பாய் மேல் போட்டான். பொம்மை போல நடந்தான். பெட்ரூமை விட்டு வெளியே வந்து வாசல் கதவை திறக்க இன்னொரு அதிர்ச்சி. நந்தினி நின்று கொண்டிருந்தாள். இவன் பேஸ்தடித்தது போல வியர்த்து போய் அந்த நிற்கும் கோலம் பார்த்து புருவம் உயர்த்தினாள். உள்ளே வா, சீக்கிரம் என்றான். அவள் உள்ளே வந்ததும் கதவை சாத்தினான். சட்டென்று அவள் கையை பிடித்து கொண்டு பொலப்பொலவென்று அழ ஆரம்பித்தான். நந்தினி, உனக்கு ஒரு துரோகம் செஞ்சதுக்கு, அலட்சியப்படுத்தினதுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. சமத்தையாக மாட்டிக்கிட்டேன். தூக்கு தான். நீ நல்ல மாப்பிள்ளையாக கட்டிக்க. என்ன உளர்றீங்க? பதில் சொல்லாமல் படுக்கையறையை நோக்கி கை நீட்டி போய் பார்க்க சொல்லி ஜாடை செய்தான். புரியாமல் தயங்கி உள்ளே சென்ற நந்தினி ஹக் என்று தன் இதயத்தை பிடித்து கொண்டாள். காட்சியை அர்த்தம் புரிவதற்கு சில வினாடிகள் ஆயின. திரும்ப வெளியில் வர சசிதரன் இப்போது சரிந்து பாதி மூடி மயக்கத்தில் இருந்தான். அவனை தூக்கி அமர வைத்து தேடி தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து குடிக்க வைத்து என்னதான் இல்லலாம் என்றாள். சசிதரன் திணறி தான் அவள் வலையில் விழுந்ததை, கேசட் எடுத்ததை, பிளாக்மெயில் செய்ததை, துப்பாக்கி கைமாறி பரபரப்பில் ஆத்திர வேகத்தில் சுட்டுவிட்டதை சொல்லி முடித்த போது நந்தினி சிலையாக இருந்தாள். நந்தினி, போலீஸ்க்கு ஃபோன் செய்யாதே. நீயே என்னை கொன்னுடு. அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து சுட்டுடு. இல்லை வேணாம், உனக்கு அந்த சிரமம் வேணாம். நானே சுட்டுக்கிட்டு செத்து போயிடுறேன். பேப்பரில் எல்லாம் வந்து ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு சந்தி சிரிக்க வேணாம். அசட்டுத்தனமாக பேசாதீங்க. அசட்டுத்தனமாக பேசுவான். நீ என் மேலே வச்ச அன்பை எல்லாம் உதாசீனப்படுத்திட்டு உடம்பு கவர்ச்சியில் இவ பின்னால் சுற்றினது அசடு செய்கிற காரியம்தானே. நீ ஏன் வந்த? எப்படி வந்த? போயிடு. சம்மந்தப்படாதே. நானும் சுட்டுக்கிட்டு செத்து போயிடுறேன். எங்கே துப்பாக்கி? சசிதரன் எழுந்து அடுத்த அறைக்கு செல்ல துவங்க அவன் கையை பற்றி இழுத்து வலுக்கட்டாயமாக அமர வைத்தாள் நந்தினி. பேசாமல் உட்காருங்க ப்ளீஸ் என்றாள். தண்ணீர் குடித்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் இங்கே வந்ததை யாராச்சும் பார்த்தாங்களா? நான் காரில் வரல, ஆட்டோவில் வந்தேன். இங்கே 2 தடவை தான் வந்திருக்கேன். மொதல் தடவை ராத்திரி நேரம், அடுத்தது இதான் 2ஆம் தடவை. இந்த வீட்டில் இவ மட்டும் தான் தனியாக இருக்காளா? ஆமாம். இவளோட நீங்கள் சுற்றினது இவ சம்மந்தப்பட்ட யாருக்காவது தெரியுமா? தெரியாது, யாருக்கும் தெரியாது. இப்போ தான் கொஞ்ச நாளாக பழக்கம். என்னை பாடாக படுத்திட்டா, சறுக்கிட்டேன். எதுக்காக நீ இதெல்லாம் கேட்குற? போலீஸை கூப்பிடு நந்தினி, என்னை கைது செய்யட்டும். நான் உங்களை காப்பாற்ற விரும்புகிறேன் தான். நீங்கள் தண்டனை அடிகிறத என்னால் தாங்கிக்க முடியாது. என்னை கொஞ்சம் யோசிக்க விடுங்க. நந்தினி கை கட்டி கொண்டு ஹாலின் குறுக்கே நடந்தாள். நேரம் பார்த்தாள், யோசித்தாள். அடுத்த அறைக்கு சென்று செத்து கிடக்கும் அனிதாவை பார்த்தாள். அவளின் மேஜையின் டிராயர்களில் ஆராய்ந்தாள். வீடு முழுக்க சுற்றி பார்த்தாள். அவசரமாக மீண்டும் ஹாலுக்கு வந்து அமர்ந்து யோசித்தாள். சசிதரனை இந்த குற்றத்தில் இருந்து விடுவிக்க வேண்டும். அவன் செய்திருப்பது மிகப்பெரிய தவறுதான். ஆனாலும் அவர் தூக்கு மேடைக்கு போவதை என் மனம் விரும்பவில்லை.
ஒரு கழுசடையான பெண்ணைத்தானே ஆத்திரத்தில் தீர்த்திருக்கிறார். சட்டப்படி குற்றம்தான். ஆனாலும் ஒரு வக்கீல் உண்மையை மறைக்கக்கூடாதுதான். ஆனாலும் எனக்கு துரோகம் செய்தாயல்லவா அனுபவி என்று விட்டு போய்விடலாம். ஆனால் மனசு தவிக்கிறதே. முறையாக இப்போது போலீசில் தெரிவிப்பதுதான் என் கடமை. ஆனாலும் எத்தனை கிரிமினல் வழக்குகளை சந்தித்தாயிற்று. பலமுறை சரியான ஆதாரங்களின்றி காப்பாற்ற இயலாமல் நிரபராதி என்று தெரிந்தும் சட்டத்தின் கோரமான பற்கள் கடித்திருக்கின்றன. 1000 குற்றவாளி தப்பினாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்று ஒரு கோட்பாடு உண்டு. அந்த தப்புகிற 1000 குற்றவாளிகளில் ஒருவராக இப்போது சசிதரன் ஏன் இருக்கக்கூடாது? இவர் ஒரு டாக்டர் உருவாக அரசு எவ்வளவு செலவழிக்கிறது? டாக்டர் என்பவர் உயிர் காப்பவர். எத்தனையோ உயிர்களை காப்பாற்றியிருக்கிறார். இப்போது ஒரு உயிரை, அதுவும் ஒரு மோசமானவளின் உயிரை அவசரப்பட்டு வாங்கிவிட்டார். ஒரு வினாடி தவறுக்கு உயிருக்கு உயிரை பதிலாக எடுத்துக்கொள்வதா? இவரை காப்பாற்றியாக வேண்டும், திறமையாக, சந்தேகமே இல்லாமல். எப்படி? நந்தினி மிக தீவிரமாக யோசிக்க அவளுக்குள் திட்டங்கள் உருவாகின. அத்தியாயம் 16. நந்தினி மணி பார்த்தாள். 8 நெருங்கி கொண்டிருந்தது. தளர்ந்து சர்வமும் ஒடுங்கி அமர்ந்திருந்த சசிதரனை பார்க்க பரிதாபமாயிருந்தது. அத்தான், நான் சொல்றபடியெல்லாம் ஒத்துழைச்சா உங்களை இந்த இக்கட்டிலேருந்து விடுவிச்சிட முடியும்னு நினைக்கிறேன். சசிதரனின் முகத்தில் லேசான உற்சாகம் தொற்றியது. என்ன சொல்லு? இவளை கொன்னது நீங்க இல்லை, ஒரு திருடனா? ஆமாம். இப்போ சமீபமாக மெட்ராஸில் எல்லா ஏரியாவிலையும் முகமடி திருடர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. அதுலேயும் இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள குரூப் நவீன துப்பாக்கிகள் வச்சுருக்குது. யாரையும் ஷூட் பண்ண தயங்குறதில்ல. அந்த மாதிரி ஒரு திருடன் இங்கே வந்து இவளை சுட்டுட்டு இந்த வீட்டை கொள்ளையடிச்சிட்டு போன மாதிரி ஒரு செட்டப் இங்கே நாம் செய்ய போகிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் வேற ஒரு இடத்துல இருந்ததாக அலிபை செட்டப் செய்ய போகிறோம். அவளை பிரமிப்புடன் பார்த்து எப்படி என்றான். நீங்கள் அமைதியாக பார்த்துக்கிட்டே இருங்க என்றாள் நந்தினி. படுக்கறைக்குள் நடந்தாள். நேராக அனிதாவின் உடல் அருகில் சென்றாள். குந்தி அமர்ந்து அவள் கையில் அணிந்திருந்த வளையல்கள், செயின், தோடுகள் இவற்றை பொறுமையாக கழற்றி சேகரித்தாள். பிறகு கர்ச்சி போட்டு பீரோ சாவியை தலையணைக்கடியில் இருந்து எடுத்து திறந்து உள்ளே இருந்த பொருள்களை அவசரமாக வெளியே எடுத்து போட்டாள். உடைகளை கழைத்து கீழே போட்டாள். பீரோவுக்குள் இருந்த மற்றொரு சேஃப் வாலெட்டை திறந்து 2 நகைப்பெட்டிகள் இருந்ததை பார்த்து எடுத்து திறந்து உள்ளிருந்த நகைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு பெட்டிகளை வீசினாள். கொஞ்சம் பணம், பேங்க் பாஸ் புத்தகங்கள் இருந்தன. பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டாள். அப்படியே திறந்தபடியே போட்டுவிட்டு அந்த டீப்பாய் மேல் இருந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டாள். எல்லாவற்றையும் தன் கைப்பையில் போட்டுக்கொண்டாள். அவனிடம் வந்தாள். இங்கே நீங்கள் அதை தொட்டிங்க? அவன் காட்டிய இடமெல்லாம் கைக்குட்டையால் துடைத்தாள். அந்த கேசட்டை எடுத்துக்கங்க. விரலில் கர்ச்சிப் சுற்றி வீடியோவை ஆப்ரேட் பண்ணுங்க. அதே போல செய்து அந்த கேசட்டை வெளியில் எடுத்துக்கொண்டான் சசிதரன். வாங்கி தன் கைப்பைக்குள் வைத்து கொண்டாள். இத்தனை நாள் பழகினதில் இவளுக்கு நீங்கள் ஏதாச்சும் ப்ரெசன்ட் செஞ்சுருக்கீங்களா? ஒரே ஒரு மேக்கப் செட். அதில் உங்கள் பேர் இருக்குமா? இருக்காது. விடுங்க. 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களா? இல்லை. வேறு உங்கள் பொருள் இங்கே எதுவுமே இல்லையா? இல்லை. நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். அனிதா கிட்ட ஒரு சின்ன பேக்கெட் டைரி உண்டு. அதில் என் வீட்டு கிளினிக் ஃபோன் நம்பர்கள் குறித்து வச்சுருக்கிறத பார்த்துருக்கேன். அவள் டிராயரில் அந்த குட்டி டைரி பார்த்த மாதிரி நினைவு இருக்குங்க. நந்தினி மேஜை டிராயரை திறந்தாள். அந்த குட்டி டைரி இருந்தது. கூடவே மற்றொரு பெரிய டைரியும் இருந்தது. அதை எடுத்து புரட்ட நிறைய புத்தகங்கள் வெள்ளையாக இருந்தன. சில புத்தகங்களில் ஏதோ எழுதியிருந்தாள். 2 டைரிகளையும் எடுத்துக்கொண்டாள் நந்தினி. வாங்க போகலாம் என்றாள் நந்தினி. வெயிட், இங்கேருந்து நாம் வெளியே போகிறதை யாரும் பார்த்துடக்கூடாது. நந்தினி அப்பார்ட்மெண்ட் வாசல் கதவை லேசாக திறந்து எட்டி பார்க்க அந்த ஃப்ளோரில் யார் நடமாட்டமும் இல்லை. வராந்தாவில் ஒரு டியூப்லைட் இமைத்து கொண்டே இருந்தது. சட்டுன்னு வாங்க. காலிங் பெல் சுற்றிலும் துடைத்துவிட்டு இருவரும் விருட்டென்று வெளியேற கதவை சாத்திவிட்டு நடந்தார்கள். மாடிப்படிகளில் இறங்கினார்கள். காலடி மொத்தமும் கீழே கூடி பட்டாசு வெடித்து சந்தோஷித்து கொண்டிருக்க இவர்கள் நழுவி நடந்ததை அவரும் கவனிக்கவில்லை. இன்னைக்கு தீபாவளிங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் சுட்ட சத்தத்தை பட்டாசு சத்தமும் நினச்சி யாரும் சந்தேகப்படாமல் விட்டுட்டாங்க. சீக்கிரம் நடங்க. எங்கே போகிறோம்? என் காரை தூரமாக நிறுத்திட்டு வேவு பார்க்க வந்தேன். நர்ஸ் மோகனா நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு தகவல் சொன்னான். நேற்று ஃபோனில் அனிதா கூட இவளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேசுனீங்களா? ஐயோ ஆமாம். பார்ப்போம், மோகனாவை சரி கட்டிடலாம் அவசியப்பட்டா. சாலையின் ஓரத்தில் நிறுத்தி இந்த காரை அடைந்ததும், இந்தாங்க நீங்கள் ஓட்டுங்க என்று சாவி கொடுத்தாள். சசிதரன் டிரைவிங் சீட்டில் அமர்ந்தான். இவள் அவன் அருகில் அமர்ந்து கதவை சாத்தி கொண்டு நேராக பீச்சுக்கு போங்க. மௌனமாக காரை செலுத்தினான். இதை பாருங்க, தைரியமாக இருங்க. யார் எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்லித்தர மாதிரியே சொல்லணும். என்ன? யார் கேட்பாங்க? போலீஸா? கேட்கலாம். எங்கேயாவது எதையாவது மிஸ் பண்ணியிருக்கலாம். அது உங்களை காட்டி கொடுக்கலாம். அப்போது கேள்வி வரும். பார்ப்போம். நந்தினி, எனக்கு உன் முகத்தை பார்க்கவே கூச்சமாக இருக்குது. இப்போ என் முகத்தை பார்க்க வேணாம், ரோட்டை பார்த்தா போதும். என்னை மன்னிச்சிக்க. உனக்கு எப்படி மனசு வருது? யார் சொன்னது மன்னிச்சிட்டதா? இப்போது ஏன் இவ்வளவு மெனக்கட்டுற? உங்களை ஒரு கொலையாளின்னு சொல்கிறத கேட்க விரும்பலை. அப்போது என் மேலே அக்கறை இருக்குதானே அர்த்தம்?
ஒரு டாக்டரை தண்டித்து அவரை இழக்கிறது பெரிய நஷ்டம். அதை விட உங்கள் குடும்பத்துக்கு ஏற்படுற அவமானம், இதெல்லாம் நினச்சி உங்களை காப்பாற்ற சொல்லுது. நந்தினி, ஐ எம் வெரி சாரி. எதுக்கு? புத்தி கெட்டு நடந்ததுக்கு, உன்னை நோகடிச்சதுக்கு. ரொம்ப சுலபமான விஷயம் உலகத்திலே என்ன தெரியுமா? என்ன? சாரி சொல்கிறது. நான் உணர்ந்து சொல்கிறேன் நந்தினி. உணர்றதால பாதிப்புகள் விளைவுகள் மாறிடுமாத்தான்? மாறாது தான். என்ன செய்யலாம்? குறுங்குது. எதுக்கு நான் இதுலேருந்து தப்பிக்கணும்? நேராக போய் சரண்டர் ஆகிடுறேனே. என் பேர் நாறிட்டு போகட்டும். டோன்ட் பி சில்லி. பீச் வந்தது. இப்போ என்ன செய்யணும் நந்தினி? அதோ ஒரு அம்பாசிடர் கார் பார்க்கிங்லேருந்து ரிவர்ஸில் மெதுவாக வண்டியை வெளியே எடுக்கிறாங்கல்ல? ஆமாம். நேராக போய் அந்த வண்டியை பின்பக்கம் லேசாக மோதி நிறுத்துங்க. அந்த ஆள் சண்டைக்கு வருவான். நானும் சண்டை பிடிக்கணும். போலீஸ் தலையிடுற அளவுக்கு சண்டை பிடிக்கணும். புரிஞ்சுதா? ஏன் அப்படி? காரணத்தோடு தான் சொல்கிறேன். போய் மோதுங்க. நம்ம வண்டி டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல. நந்தினி சொன்னபடி அந்த அம்பாசிடர் காரை குறிவைத்து ஓட்டி பிறகு வேகம் குறைத்து, ஆனாலும் அந்த காரின் மேல் நச்சென்று மோதி நிறுத்தினதில் டம் என்று ஒரு பெரிய சத்தம் கேட்டது. அந்த அம்பாசிடரை ஒட்டி வந்தது ஒரு நடுத்தர வயதுக்காரர். ஆனால் துடிப்பான மீசை. பின்னால் வண்டி மோதியதும் ஆத்திரமாக கீழே இறங்கி பின்புறம் வந்து பார்த்தார். சசிதரனும் நந்தினியும் இறங்கி நிற்க, ஏயா அறிவு இருக்கா உனக்கு? முட்டாள்தனமாக வண்டி ஓட்டுறியே என்று கத்த துவங்க, யோ வாய மூடு, பின்னாடி வண்டி வருதான்னு பார்த்து ரிவர்ஸ் எடுக்க வேணாமா? முட்டாளே. யார் முட்டாள்? இண்டிகேட்டர் போட்டு ஹாரன் அடிச்சு தானே நான் ரிவர்ஸ் எடுத்தேன். தண்ணி போட்டிருக்கியா? யாரை பார்த்துட்ட தண்ணி போட்டிருக்கியான்னு கேட்குற? சசிதரன் அவர் சட்டையை கொத்தாக பிடித்தான். அந்த சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் சேர ஆரம்பித்தது. கடந்து போன ஒரு டிராஃபிக் சார்ஜன்ட் தன் பைக்கை திருப்பி கொண்டு வந்து நிறுத்தி, விலகுங்க, என்ன இங்கே கலாட்டா என்றார். அத்தியாயம் 17. ராத்திரி 9 மணி. அனிதாவின் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிடத்தின் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த வீட்டில் நித்யா சமையல் பாத்திரங்களை தேய்த்து கொண்டு தன் மகளை அழைத்தாள். என்னம்மா, பெரிய சைஸ் ஓவல் எவர் சில்வர் தட்டு எங்கே காணோம்? நீ தானம்மா அதில் தீபாவளி பலகாரம் வச்சு காலையில் மாடியில் அந்த அனிதா வீட்டில் கொடுத்துட்டு வர சொன்னேன். திரும்ப தட்டு வாங்கிட்டு வரலையா நீ? இல்லை, நீ போ, அப்புறமா தட்டை கொண்டாந்து தரேன்னு சொன்னாங்க, வந்துட்டேன். சொன்னபடி கொண்டாந்து தர வேண்டியது தானே, இன்னும் கொடுக்கல பாரு. போய் வாங்கிட்டு வா. போம்மா, எனக்கு அலுப்பாக இருக்குது. நாளைக்கு அவங்களே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. மகள் ஓடி போனாள். நித்யா வேலைகளை முடித்து கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்த தன் கணவனிடம் சொல்லிவிட்டு அவளே மாடிக்கு புறப்பட்டாள். லிஃப்ட் உபயோகித்து வந்து அனிதா வீட்டு காலிங் பெல்லை அழுத்தினாள். காத்திருந்தாள். மீண்டும் அழுத்தினாள். பதில் இல்லை. அனிதா என்று கதவை தட்டினாள். கைப்பிடியில் கை வைத்து அழுத்தி பார்க்க கதவு திறந்து கொண்டது. உள்ளே வந்து அனிதா என்றாள். எங்கே இருக்கீங்க? குளிக்கிறீங்களா? பதில் இல்லை. என்னடி இது? கதவை திறந்து போட்டுட்டு எங்கே போனாள்? படுக்கை அறையின் கதவு திறந்திருக்க எட்டி பார்த்து பீரோ திறந்து ஒரே கலையபரமாக இருப்பதை பார்த்து குழம்பி திரும்பி இரத்த வெள்ளத்தில் கிடந்த அனிதாவை பார்த்து அலறினாள். அத்தியாயம் 18. 9:30க்கு போலீஸ் தளத்தில் இருந்தது. இன்ஸ்பெக்டர் மணிமாறன் இளமையாக இருந்தார். சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரனின் காதரங்கள் நரைத்திருந்தன. முன்னவர் IPS படித்து நேரடி ரெக்ரூட்மெண்ட், பின்னவர் கான்ஸ்டபிளில் வாழ்க்கையை துவங்கி ப்ரமோஷனில் இப்போது SP, முன்னவர் புத்தகம் படித்து நவீன நுட்பங்கள் கருவிகள் என்று பக்காவாய் அறிந்த அதிகாரி, பின்னவர் இதெல்லாம் படிக்காமல் அனுபவத்தை பெரிய சொத்தாக வைத்து கொண்டிருப்பவர். மணிமாறன் இவரை பெயர் சொல்லி அழைக்க மாட்டார். வயதுக்கு மரியாதை கொடுத்து எப்போதும் SI சார் என்று தான் விழிப்பார். 15 நிமிடங்கள் இருவரும் அந்த படுக்கை அறையை வீட்டின் மற்ற பகுதிகளை சுற்றி பார்த்த பிறகு, என்ன SI சார் நினைக்கிறீங்க என்றார் மணிமாறன். தெஃப்ட்டு இப்போ தான் சுலபமாக டுப்புன்னு சுட்டுட்டு கொள்ளையடிக்கிறானுங்களே தம்பி. மணி என்ன SI சார்? என்ன என்று கண்களை குறுக்கி பார்த்து 9:45. எத்தனை மணிக்கு குத்தம் நடந்திருக்கணும்? கை கால் விரைச்சிருக்க ஆரம்பிச்சிருச்சிங்களே தம்பி, ரத்தம் கூட கெட்டுடுச்சிங்களே. 2 மணி நேரத்திற்கு முன்னால் நடந்திருக்கலாம். 7:30 மணிக்கா கொள்ளையடிப்பாங்க? கொள்ளையடிக்கான்னு ஒர்க்கிங் ஹவரா இதுங்களுக்கு இருக்குது. ஏமாந்தாலோ பூந்துட வேண்டியது தானே. மணிமாறன் வீட்டின் முன்ஹாலில் டீப்பாயை பார்த்தாள். அதில் 2 பிளாஸ்டிக் தட்டுகளில் பலகாரங்கள் இருந்தன. கவனிச்சிங்களா என்று சுட்டி காட்டினார். தீபாவளி பலகாரம் தம்பி. அதில் 2 தட்டுகள். என்ன அர்த்தம்? யாரோ 2 பேர் வந்திருக்கணும். இதில் சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே சார். ஸ்வீட்டு முழுசாக இருக்குது, முறுக்கு முழுசாக இருக்குது, மிக்சர் சுவையாக கலவையாமல் அப்படியே இருக்குது. வந்தவங்க சாப்பிடவே இல்லை போல இருக்குது. சில பேர் நாசுக்காக பேருக்கு கூட தொடாமல் போயிடுவாங்க. ஆக யாரோ 2 பேர் வந்துட்டு போயிருக்கணும் சமீபத்தில். அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கொலை திருடன் செஞ்சதுன்னா அந்த திருடன் அவங்க வந்துட்டு போன அப்புறம் தான் வந்திருக்கணும். வெளியில் வராந்தாவில் விசாரணைக்காக பக்கத்து கீழ் மேல் வீடுகளில் இருந்து நபர்கள் திரண்டப்பட்டிருந்தார்கள். மணிமாறன் அவர்களை அடைத்து பொதுவாக, உங்களில் யாராவது துப்பாக்கி வெடித்த சத்தம் கேட்டிங்களா என்றார். விடாமல் பட்டாசு கொளுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வேளை கேட்டிருந்தாலும் துப்பாக்கி சத்தம்னு புரிஞ்சிருக்காது சார் என்றார் ஒருவர். இந்த பொண்ணு வீட்டிலேருந்து சந்தேகப்படுற இடமா யாராச்சும் வெளியேறினதை பார்த்தீங்களா? 7 மணிலேருந்து 8க்குள்ள.
மௌனம் விலகியது. சரி, இவங்க வீட்டுக்கு யாராவது வந்ததை பார்த்தீங்களா? யாரும் பார்த்ததாக சொல்லவில்லை. இந்த பொண்ணு பேர் என்ன? இந்த வீட்டில் யார் யார் இருக்காங்க? இவ பேர் அனிதா சார். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறா. ரொம்ப சகஜமாக எல்லார்ட்டையும் பேசுவா. அவள் மட்டும்தான் இங்கே குடியிருக்கா. பலவிதமான கார்களில் அவளை பார்த்துருக்கோம். கேரக்டர் அவ்வளவு சுத்தம்னு சொல்ல முடியாது. பாவம், இப்படியா சாவு வரணும்? சமீபமாக அவளை யாரோட பார்த்தீங்க? ஒரு வாரம் முன்னாடி ஒரு தேட்டரில் வச்சு அவளை பார்த்தேன். பக்கத்தில் இருந்தால் சிகப்பாக அழகாக இருந்தான். நேர்பின் சீட்டில் நான் உட்காந்துருந்தேன். 2 பேரும் படத்தையே பார்க்கல. குசு குசுன்னு பேசிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு அப்புறம் பாதியில் எழுந்து போயிட்டாங்க. அந்த ஆள் யாருன்னு தெரியுமா? தெரியாது சார், ஆனால் முகம் நினைவு இருக்குது. மணிமாறன் தனக்கு ஃபோனில் தகவல் சொன்ன நித்யாவின் கணவர் பக்கம் திரும்பி, நீங்கள் தானே ஃபோன் செஞ்சதா சொன்னீங்க? ஆமாம் சார், பலகாரம் கொடுத்த தட்டை வாங்கிட்டு வர்றேன்னு என் ஒய்ஃப் மாடிக்கு போனவ பெயரஞ்ச மாதிரி இறங்கி வந்து பதறி சொன்னா. நானும் 2 பேரும் வந்து பார்த்துட்டு உடனே உங்களுக்கு ஃபோன் செஞ்சோம். எதையும் யாரும் தொடலை. பலகாரம் கொடுக்கறதுன்னா அவங்க குடும்பத்தோட அனிதா கொஞ்சம் நெருக்கமாக பழகிருக்கணுமே. இவங்க சொல்கிற மாதிரி அனிதா ஒரு மாதிரியான பொண்ணா மிஸ்டர் கணேசன்? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆம்பளைங்களோட கலகலப்பாக பழகிறதால ஒரு பொண்ணை மோசமானவளாக முடிவு பண்ண முடியாது. எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அனிதா ரொம்ப அன்பாக பழகினா. 2 இக்கட்டான சந்தர்ப்பங்களில் பணம் கொடுத்து உதவினா. அவள் வீட்டில் ஃபோன் இல்லை. எங்கள் வீட்டு ஃபோனை அவள் பயன்படுத்திக்குவா. உள்ளூர் கால்னா அதுக்கு காசு வாங்குறது இல்லை. சரி, கடைசியாக உங்கள் வீட்டில் அனிதா எப்போ ஃபோன் செஞ்சா? நான் அதிகமாக வீட்டில் இருக்க மாட்டேன். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு சுற்றிக்கிட்டே இருப்பேன். என் ஒய்ஃப் தான் கரெக்டாக தெரியும். சொல்லு நித்யா, சார் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. உனக்கு தெரிஞ்ச தகவல் எதுனாலும் தாராளமாக சொல்லு. அப்போ தான் சாருக்கு உதவியாக இருக்கும். நித்யா இன்னும் பிணத்தை பார்த்த அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் மருண்டு நின்று கொண்டிருந்தாள். சொல்லுங்கம்மா, அனிதா கடைசியாக எப்போ ஃபோன் செஞ்சா? நேற்று சாயங்காலம் சார். நான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஃபோன் பண்ணிக்கிறேன் மாமின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசினா. என்ன பேசினா? யார்கிட்ட? நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்களா? கேட்டேன். வந்து சற்று தயங்கினாள். சும்மா தயங்காமல் சொல்லுங்கள். ஒரு மாதிரி கொஞ்சி பேசினா. நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்னு கேட்டா. அப்புறம் வர்றீங்களான்னு கேட்டா. சினுங்கிக்கிட்டே வேணாம் வீட்டிலே இருக்கலாம்னு சொன்னா. அப்புறம் கொஞ்சலாம் என்னை ஒரு தரம் பார்த்துட்டு பேசிக்கிட்டு மட்டும்தானா அப்படின்னு கேட்டுட்டு வச்சிட்டா. அப்புறம் என்னம்மா கொஞ்சற மாதிரி பேசுகிற? எதுவும் லவ் கிவ்னு விழுந்திருக்கியான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னான். பையன் யார், என்ன செய்கிறான்னு கேட்டேன். பையன் டாக்டர்னு சொன்னான். நாளைக்கு சாயங்காலம் வருவாருன்னா போயிட்டா. உங்கள் நம்பருக்கு யாராச்சும் ஃபோன் செஞ்சு அவளை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை, ஒரு தடவை இவன் எங்கள் ஃபோனில் மதுரைக்கு ஒரு ட்ரங்க் கால் புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணினான். அப்போது வாசலில் ஒரு கார் வந்து நின்றுது. அதை பார்த்துட்டு இவ போய் காரில் வந்தவங்கிட்ட பேசிட்டு திரும்பி வந்து, நான் அவசரமாக வெளியில் போகிறேன், மதுரை கால் வந்தால் இந்த நம்பரில் கனெக்ஷன் கொடுக்க சொல்லுங்கன்னு ஒரு நம்பரை குறித்து கொடுத்தா. அந்த நம்பர் என்னன்னு தெரியுமா? டெலிஃபோன் டைரக்டர் மேலே பென்சிலால் எழுதி கொடுத்தா. எடுத்துகிட்டு வரட்டுமா? எடுத்துகிட்டு வாங்க. அந்த காரில் வந்தவனை பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை. அது என்ன கார்? காரையே நான் பார்க்கல. ஹாரன் சத்தம் கேட்டு இவ எழுந்து போயிட்டு வந்தா. நித்யா எடுத்து வந்த டைரக்டரியின் மேல் பென்சிலால் எழுதி இந்த நம்பர் குறித்து கொள்ளப்பட்டது. மேலும் மேலும் விசாரிக்கப்பட்டது. நாய் வந்து முகந்து பார்த்து விட்டு சென்றது. ஃபாரன்சிக் மனிதர்கள் வந்து ரேகை சேகரித்தார்கள். மணிமாறனும் பாஸ்கரனும் அந்த வீட்டையே அலசினதில் சமையலறையில் கபோர்டில் அந்த தபாலில் வந்த கவர் கிடைத்தது. எடுத்து பிரித்து பார்க்க, ஹலோ அனிதா, எப்படி இருக்கிறாய்? எனக்கு குறுகுறுப்பாக இருக்கிறது. என் மேல் உனக்கு கோபம் இல்லையே? அத்துமீறி நடந்து கொண்டு விட்டேனோ? காரணம் உன் இளமைதான். நீ கோபமில்லை என்று ஃபோனில் சொன்னதால் தான் என் மனம் ஆறுதல் அடையும். உன்மேல் நான் மாறாத அன்பு கொண்டுள்ளேன் என்பதை நீ உணர்கிறாயா என் தேவதையே? இப்படிக்கு நான் தான். அந்த கடிதத்தை பத்திரப்படுத்தி கொண்டார்கள். அத்தியாயம் 19. மறுநாள் காலை 11 மணி. போலீஸ் ஸ்டேஷனில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கையில் வைத்து கொண்டிருந்த மணிமாறன் பாஸ்கரனை பார்த்தார். என் சந்தேகம் இன்னும் அதிகமாகிடுச்சு சார். என்ன தம்பி? சமீப காலமாக மெட்ராஸில் எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் நடக்கிற கொள்ளைக்கும் இந்த கொள்ளைக்கும் சம்மந்தம் இல்லை. ஃபாரன்சிக் லேபில் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். அந்த கொள்ளைகளில் கொலைக்காரங்க விட்டுட்டு போன கைரேகைகள் நம்மக்கிட்ட இருக்குது. நேற்று கலெக்ட் பண்ண ரேகைகள் எதுவும் ஒத்து போகலை. அடுத்து அவங்க சுட்டு கொண்ட நிகழ்ச்சிகளில் தோட்டாக்களை வச்சு எந்த துப்பாக்கியை பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியும். இங்கே அனிதா மார்பில் எடுக்கப்பட்டிருக்கிற தோட்டா வேறு வகை, இந்தியன் மேக்கில் ஜெர்மன் மேக்கு. இந்த கொலைக்கு பயன்படுத்தி இருக்கிற ஒரு இம்போர்ட்டட் ரிவால்வர். என்ன சொல்ல வரீங்க தம்பி? ராத்திரி 7:30 மணி வாக்கில் உயிர் பிரிஞ்சிருக்கலாம்னு பிஎம் ரிப்போர்ட் சொல்லுது. அது யார்? மேல் வீட்டில் குடியிருக்கிறவங்களா? பிஎம்னா போஸ்ட்மார்ட்டம் சார். ஆமாம், 7:30 மணி கொள்ளை நடந்த வேலை இல்லை. அதுலேயும் ஒரு தனி வீடு இல்லை, 16 வீடுகள் உள்ள அப்பார்ட்மெண்ட்டு. அதுலேயும் 3வது மாடி. சுட்டு கொலை பண்ணிவிட்டு கொள்ளையடிச்சு 4-5 சம்பவங்கள் எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் தனி வீடுகளில் தான் நடந்திருக்கு. இதுவோ சென்டரான இடம். இப்போது இது திருட்டுக்கான கொலை இல்லைன்னு சொல்கிறீங்களா தம்பி? அப்படித்தான் ஸ்ட்ராங்காக சந்தேகப்படுறேன். முழுசாக உறுதி செஞ்சிட முடியல. அனிதா ஒரு டைப்பான பொண்ணு. பலரோட சுத்துறவ. டீப்பாயில் 2 தட்டில் பலகாரம். ஸோ யாரோ வந்திருக்கான். முதல் நாள் தன் காதலனுக்கு ஃபோனில் பேசி
கொஞ்சம் வரீங்களான்னு கேட்டிருக்கா. என் காதலன் டாக்டர்னு சொல்லியிருக்கா. நாளைக்கு சாயங்காலம் வருவாருன்னு சொல்லியிருக்கா. ஸோ அந்த டாக்டர் காதலன் யாருன்னு கண்டுபிடிச்சி கொஞ்சம் விசாரிக்கணும். ஏன் தம்பி, ஒரு ஃபோன் நம்பர் குறிச்சிக்கிட்டோமே. அட ஆமாம், மறந்துட்டேன் பாருங்க. அது மணிமாறன் டெலிஃபோன் டைரி எடுத்து டைரக்டரி என்கொயரிக்கான எண் சுழற்றி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு, என்கிட்ட ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரோட அட்ரஸ் வேணும் என்றார். சில நிமிடங்கள் லைனில் காத்திருந்த பின் சொல்லப்பட்டதை குறித்து கொண்டு வைத்தார் மலர்ச்சியுடன். அந்த விலாசத்தின் முதல் வரி டாக்டர் சசிதரன் என்று துவங்கியது. அத்தியாயம் 20. குட் மார்னிங். பேப்பரை மடக்கி எதிரே பார்த்த சசிதரன் உள்ளுக்குள் உடனடியாக விளவெளத்து போனான். எதிரே யூனிஃபார்மில் நின்றிருந்தார் இன்ஸ்பெக்டர் மணிமாறன். வாசலில் அவர் வந்த பைக் இளைப்பாறியது. வாங்க என்றான் இயல்பை வரவழைத்து கொண்டு. நீங்கள் தானே டாக்டர் சசிதரன்? ஆமாம், உட்காருங்க. உங்கள் டிஸ்பென்சரி போனேன், பூட்டி இருந்துச்சு. ஈவினிங் மட்டும் தான் பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க. வீட்டு அட்ரஸ் விசாரிச்சுக்கிட்டு இங்கே வந்தேன். அப்படியா? நான் என்ன செய்யணும் உங்களுக்கு? சும்மா ஒரு என்கொயரி. உங்களுக்கு அனிதாங்கிற பெண்ணை தெரியுமா? உள்ளே எச்சரிக்கை மணி அடித்தது. யார் வந்து எப்படி கேட்டால் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று நந்தினி சொல்லி கொடுத்திருந்தாள். யாரு? புரியலையே. என்ன சொல்கிறாங்க அவங்க? இன்றைக்கி பேப்பரில் நியூஸாக கிடக்கிறாங்க. மீண்டும் வீடு புகுந்து கொள்ளை, இளம்பெண் சுட்டு கொலை. நீங்கள் வச்சுருக்கிற பேப்பரில் 2ஆம் பக்கத்தில் போட்டிருக்கேன் அந்த அனிதா. எஸ் இப்போ தான் படித்தேன். அந்த பொண்ணை பற்றி என்கிட்ட எதுக்காக விசாரிக்கிறீங்கன்னு புரியலையே. அந்த பொண்ணு வீட்டில் சில டெலிஃபோன் நம்பர்ஸ் குறித்து வச்சுருந்தாங்க. அதில் உங்கள் டிஸ்பென்சரி நம்பரும் ஒன்று. அதனால் ஒரு ஃபார்மலான என்கொயரி தான். அப்போது உங்களுக்கு அந்த பொண்ணை தெரியாது இல்லையா? தெரியாது சார். உடம்பு சரியில்லைனா என்கிட்ட காட்ட சொல்லி யாராச்சும் என் நம்பர் கொடுத்துருக்கலாம். இல்லைனா அவளே என்கிட்ட எப்போவாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம். தினம் 40-50 பேரை பார்க்குறப்போ வி காண்ட் ரிமெம்பர். நியாயம்தான். யூ ஹாவ் கார்? எஸ், ப்ரீமியர் பத்மினி. ஏன்? சும்மா தான் கேட்டேன். மேரிட்? இன்னும் இல்லை சார். நேற்று ஈவினிங் எங்கே இருந்தீங்க சார்? நேற்று ஈவினிங் நானும் என் உட்பி லாயர் நந்தினியும் பீச் போயிருந்தோம். காஃபி ஆர் கூல்ட்ரிங்க்ஸ்? நோ தேங்க்ஸ், நான் வர்றேன். மணிமாறன் புறப்பட்டு பைக்கில் மறைந்ததுமே சசிதரன் ஃபோனில் நந்தினியை அழைத்தான். விபரங்களை சொன்னான். போச்சு, அப்போ வேறு எந்த ரூபத்திலேயோ அவங்களுக்கு உங்கள் மேலே சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அவர் கேட்டால் சொன்ன கேள்விகள் சந்தேக கண்ணோத்தோடு தான் கேட்டிருக்கிற மாதிரி தெரியுது. நந்தினி, பயமாக இருக்குது எனக்கு. ரொம்ப லேட்டான பயம் இது. தைரியமாக இருங்க. ரொட்டீனாக உங்கள் வேலைகளை பாருங்கள். குறிப்பாக உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி வலுவான தடயம் எதுவும் கிடச்சிருந்தா இப்படி சாதாரணமாக விசாரிச்சுட்டு போக மாட்டாங்க. பார்க்கலாம். மறுபடியும் யாராச்சும் வந்தால் எனக்கு ஃபோன் செய்யுங்க. சசிதரன் பெருமூச்சுடன் ஃபோனை வைத்தான். அத்தியாயம் 21. கார் வந்து நிற்பதை பார்த்ததும் தன் வீட்டிற்கு காரில் யார் என்று யோசித்து கொண்டே பின்னலை அவசரமாக முடித்து வாங்க வாங்க என்றாள் நர்ஸ் மோகனா. இதான் உங்கள் வீடா? எங்கே யாரையுமே காணோம் என்று மரஸ்டூலில் அமர்ந்தாள் நந்தினி. வீட்டுக்காரர் வெளியில் போயிருக்கார். 2 பிள்ளைங்களும் அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிருக்குது. உள்ளூர் தான். என்னம்மா இன்றைக்கி பேப்பரில் அப்படி போட்டிருக்கான்? எனக்கு எதுவும் புரியலையே. அதை பற்றி பேசத்தான் வந்தேன். நேற்று நீ சொன்னில்ல 7 மணிக்கு போய் பாருங்கன்னு. எனக்கு எவ்வளோ ஒருத்தி வீட்டுக்கு வேவு பார்க்குற மாதிரி போக இஷ்டம் இல்லை. 6 மணி இருக்கும். நான் நேராக அத்தான் வீட்டுக்கு போய் காரில் ஏறுங்க, முக்கியமாக பேசணும்னு சொல்லி ஏற்றிக்கிட்டு நேராக பீச் போயிட்டேன். மனசு திறந்து சொல்லுங்கள், யார் அனிதான்னு கேட்டேன். நான் உங்கள் மேலே உயிரையே வச்சுருக்கேன்னு அழுதேன். 1 மணி நேரம் ஒரே புலம்பல், அழுகை. அப்புறம் அவர் லேசாக மனசு தடுமாறிட்டேன், என்னை மன்னிச்சிரு, இனிமேல் அவளை பார்க்கவே போகிறதில்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தார். காலையில் எழுந்து பேப்பரை பார்த்தா எவனோ கொள்ளடிக்க வந்தவன் சுட்டுட்டு போயிருக்கான். பீரோ எல்லாம் திறந்தபடி ஃபோட்டோவை போட்டிருந்தான். பார்த்தீங்க? ஆமாம். எப்படியோ உங்களையும் டாக்டரையும் பிடிச்ச சனி விலகிடுச்சுன்னு சந்தோஷப்படுங்கம்மா. என்ன இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு. அவளுக்கும் கனவு லட்சியம் எல்லாம் இருந்திருக்கும். கொஞ்ச நாளாக அனிதா நம்ம டாக்டர்கிட்ட பழகினதுனால ஒரு வேளை போலீஸ் டாக்டர் விசாரிக்கலாம், உன்னை கூட விசாரிக்கலாம். எனக்கு எதுவும் தெரியாது, நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிடு. இல்லைனா கோர்ட்டு சாட்சின்னு இழுத்தடிப்பாங்க. அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? அனிதாவா? யார்? ஆளையே பார்த்ததில்லைன்னு சொல்லிடுறேன். உள்ளதுக்கே நேரம் பத்தலை. நீ வந்து என்கிட்ட சொன்னது, நான் டாக்டர் தனியாக அழைச்சிட்டு போய் கண்டிச்சது, இதெல்லாம் ரகசியமாக இருக்கட்டும். டாக்டர்கிட்ட கூட நீ சொன்னதான் நான் சொல்லலை, புரிஞ்சுதா? சரிம்மா. அவள் கொடுத்த காஃபியை குடித்துவிட்டு புறப்பட்டாள் நந்தினி. அத்தியாயம் 22. அன்று மாலை சசிதரன் டிஸ்பென்சரி. அடுத்து தாத்தா நீங்கள் உள்ளே போங்க என்றாள் நர்ஸ் மோகனா. இருமை கொண்டே இருந்த நரைத்த மீசை தாத்தாவும் அவர் உதவிக்கு வந்திருந்த இளைஞனும் உள்ளே வந்தார்கள். என்ன பண்ணுது பெரியவரே என்றான் டாக்டர் சசிதரன். 2 நாளைக்கு முன்னாடி குளிக்கிறப்போ பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டேன். கையில் ஊனி எழுந்துட்டேன். அதுலேருந்து முழங்கையில் ஒரே வலி. நீட்டினா வலி, மடக்குனா வலி. ஃப்ராக்சர் ஆகிருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட போகிறது நல்லது. தமிழில் சொல்லுங்கள், புரியலையே. எலும்பு வைத்தியர்கிட்ட போக சொல்கிறேன். அப்படியா? இங்கே பக்கத்தில் இருக்காங்களா யாரும்? நான் அட்ரஸ் எழுதி தரேன். சசிதரன் பேடில் ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் அட்ரஸை ஆங்கிலத்தில் எழுதுத்துவங்க. தம்பி, தமிழில் எழுதினா தான் எனக்கு படிக்க வரும். சிரித்து கொண்டே தமிழில் எழுதி தந்ததை வழியும் விலகி செல்ல கிழவரும் உதவியும் வெளியே வந்தார்கள்.
டிஸ்பென்சரிக்கு தள்ளி அடுத்த சந்தில் நின்று கொண்டிருந்த போலீஸ் ஜீப்புக்கு வந்ததும் மீசையை எடுத்து சுருட்டி பாக்கெட்டில் வைத்து கொண்டார் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன். சினிமா தியேட்டரில் அனிதாவுடன் பார்த்ததாக சொன்ன அபார்ட்மெண்ட் இளைஞனை பார்த்து மணிமாறன் கேட்டார். என்ன பார்த்தீங்களா, இவர் தானா? சந்தேகமாக இல்லை சார், இவரே தான். அதே சிகப்பு கிராப்பு கொழு கொழு கண்ணம், இவனே தான் சார் அனிதாவோட சினிமா பார்த்தது. என்ன எஸ்ஐ சார், தமிழ் கையெழுத்து வாங்கினீங்களா? இதோ என்று சசிதரன் எழுதி கொடுத்த விலாசத்தை தர அதை வாங்கி மணிமாறன் அனிதாவின் வீட்டில் எடுத்த நான் தான் என்று கையெழுத்திட்ட கடிதத்தின் கையெழுத்துடன் ஒப்பிட்டார். ஒரே மாதிரி தான் இருக்குது, போதுமே, இது போதுமே அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிறதுக்கு என்றார் பாஸ்கர் உற்சாகமாக. அத்தியாயம் 23. மறுநாள் காலையில் நந்தினி தன் அலுவலகத்தில் ஜூனியர் வாசுவை அறைக்குள் அழைத்தாள். வாசு, உங்களுக்கு பேங்க்கில் லாக்கர் ஒன்று இருக்கிறதா சொன்னீங்க தானே? ஆமாம் மேடம், நான் ஒரு சின்ன சீல்டு பார்சல் தரேன். அதில் சில முக்கியமான கேஸ் சம்மந்தப்பட்ட பத்திரிகைகள் இருக்குது. நீங்கள் உங்கள் லாக்கரில் வச்சுருங்க. அப்புறம் நான் எப்போ கேட்குறேனோ அப்போ எடுத்து தாங்க. சரிங்க மேடம். அரக்கு சீல் வைத்த அந்த சிறிய பார்சலை அவனிடம் கொடுத்து உடனே சென்று வைத்துவிட்டு வர சொல்லி அனுப்பினாள். அதற்குள் அனிதா வீட்டிலிருந்து எடுத்து வந்த பொருள்கள் யாவும் இருந்தன. போலீஸ் சசிதரனை சந்தேகப்பட்டு விசாரித்து விட்டு போனதால் இனிமேலும் தன் வீட்டில் வைத்திருப்பது சிறந்ததல்ல என்று யோசித்து முடிவெடுத்திருந்தாள். வாசு சென்ற கொஞ்ச நேரத்தில் ஃபோன் எடுத்து ஹலோ நந்தினி ஹியர் என்றாள். நந்தினி, நான் சசிதரன் பேசுகிறேன். இங்கே வீட்டில் போலீஸ் வந்திருக்கு, என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்களாம். சர்ச் வாரண்ட்டை காட்டிட்டு வீடு பூரா தேடுறாங்க. நாய் வேற வந்துவிட்டு வீடு பூரா அலையுது, தெரு பூரா நின்று வேடிக்கை பார்க்குது. பெர்மிஷன் வாங்கிட்டு நான் ஃபோன் செஞ்சேன். மை காட், அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? சரி, நான் வரேன். எதுவும் பதில் சொன்ன வேணாம், உடனே வரேன். நந்தினி 10 நிமிடத்தில் சசிதரன் வீட்டிற்கு வந்து, என்ன இன்ஸ்பெக்டர், எதுக்காக இவரை கைது செய்கிறீங்க? அனிதாவை இவர் கொலை செஞ்சுருக்கலாம்னு ஸ்ட்ராங்காக சந்தேகப்படுறோம். இவர்கிட்ட விசாரித்தப்போ அனிதா யாருன்னு கேட்டா. ஆனால் இவர் கைப்பட காதல் கடிதமே அவளுக்கு எழுதியிருக்காரு. நேற்று சாயங்காலம் அனிதா வீட்டில் இவரை இறக்கி விட்டதா ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்கிறார். இவரையும் அனிதாவையும் ரொம்ப நெருக்கமாக தேட்டரில் பார்த்த ஒரு சாட்சியும் உண்டு. இவர் டிஸ்பென்சரி ஃபோன் நம்பர் அங்கே இருக்குது. இதோ முறையாக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அரெஸ்ட் வாரண்ட் வாங்கியிருக்கோம். நந்தினி வியர்த்தாள். சசிதரனுக்கு எதிராக இவ்வளவு விஷயங்கள் போலீஸ்க்கு கிடைக்கும் என்று இவள் நினைக்கவே இல்லை. ஆட்டோ டிரைவர் நேரில் பார்த்த சாட்சி, ஃபோன் நம்பர், கைப்பட எழுதின காதல் கடிதம். மை காட் இன்ஸ்பெக்டர், நீங்கள் இவரை சந்தேகப்படலாம், அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. சந்தர்ப்ப சாட்சியங்களும் சந்தேகப்பட சொல்லலாம். ஆனால் உண்மை அது இல்லை. அனிதாவை இவருக்கு தெரியும், அவ்வளவுதான். காதலெல்லாம் கிடையாது. குறிப்பாக நேற்று ஈவினிங் முழுக்க நான் இவரும் பீச்சில் இருந்தோம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இதெல்லாம் கோர்ட்டில் சொல்ல வேண்டிய விஷயங்கள். நான் இவரை அழைச்சிட்டு போகலாமா? நந்தினி சசிதரன் அருகில் வந்தாள். எவ்வளவு கடுமையாக விசாரித்தாலும் உண்மையை சொல்ல வேணாம். என்னோட பீச்சில் இருந்ததை மட்டும் சொல்லுங்கள். அனிதாவோட பேசி பழகினது உண்மைன்னு சொல்லுங்கள். மிச்சம் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல உங்களை பெயிலில் எடுக்கணும், ரொம்ப சிரமந்தான் என்று விடுவிடுவென்று மெதுவான குரலில் மற்றவர்களுக்கு கேட்காமல் சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் மணிமாறனிடம் வந்தாள். இன்ஸ்பெக்டர், இவர் ஒரு டீசன்ட் ஜென்டில்மேன். வாரண்ட்டோடு வந்திருக்கிறவங்கள தடை செய்ய முடியாது. ஆனால் நான் பெயில் மூவ் பண்ணுறேன். இவரை எந்த கோர்ட்டில் எப்போ சப்மிட் பண்ண போகிறீங்க? இவரை நீங்கள் டீசெண்டாக நடத்தணும் சார். இவர் குற்றவாளி இல்லை, குற்றவாளி மாதிரி சூழ்நிலை காட்டுது என்றாள். மணிமாறன் தலையசைத்து அவள் கேள்விகளுக்கு பதிலளித்துவிட்டு அவனை அழைத்து சென்றதும் சசிதரனின் அம்மா, என்னம்மா இதெல்லாம் என்று கலங்கினாள். அத்தியாயம் 24. சசிதரனை ஸ்டேஷனில் வைத்து விசாரித்தார்கள். சற்று கடுமையான வார்த்தைகளும் பயன்படுத்தினார்கள். துப்பாக்கி எங்க என்று மறுபடி கேட்டார்கள். சசிதரன் தனக்கும் அனிதாவுக்கும் அறிமுகம், பழக்கம் எல்லாம் உண்டே வழிய அது காதலல்ல என்று சாதித்தான். நேற்றிரவு நந்தினியோடு பீச்சில் பேசி கொண்டிருந்ததாகவும் நந்தினியின் காரை பத்மநாபன் என்பவரின் காரின் மேல் இடித்து பெரிய தகராறாகி விஸ்வலிங்கம் என்னும் டிராஃபிக் சார்ஜன் தலையிட்டு சண்டையை தீர்த்து வைத்து தனக்கு பெனால்ட்டி போட்டு பணம் கட்டி ரசீது வைத்திருப்பதாகவும் வாதிட்டான். மறுநாள் மேஜிஸ்ட்ரேட்டிடம் அவனை சமர்ப்பித்து இன்னும் விசாரிக்க வேண்டியிருப்பதால் பெயிலில் விடக்கூடாதென்றும் போலீஸ் காவலில் விட வேண்டும் என்றும் கேட்டார்கள். நந்தினி கடுமையாக வாதிட்டு ஜாமீன் கேட்டாள். மேஜிஸ்ட்ரேட் வழக்கை ஆராய்ந்துவிட்டு ஜாமீனில் விட முடியாது என்று மறுத்தாள். அப்படியென்றால் கோர்ட் கஸ்டடியில் வைக்க சொல்லி வாதிட்டு அதில் வென்று சசிதரன் 15 தினங்கள் ரிமாண்டில் மத்திய சிறைச்சாலையில் விசாரணை கைதியாக வைத்திருக்க மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். நந்தினி சிறைச்சாலையில் அனுமதி பெற்று அவனை தனியே சந்தித்தாள். என்னத்தான் இது? அவளுக்கு நீங்கள் லெட்டர் எழுதினதை சொல்லியிருந்தால் அந்த வீட்டில் தேடி அதையும் அப்புறப்படுத்தியிருக்கலாமே. உங்கள் கைப்பட லெட்டருங்கிறது ரொம்ப சாலிடான ஆதாரம். அவங்களுக்கு பதட்டத்தில் நான் மறந்துட்டேன். பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் கேஸை உடைக்க பார்க்குறேன். அடித்தாங்களா அவங்கள? லேசாக. ஆனால் எனக்கு வேண்டியது தான். மறுபடியும் வந்து விசாரிப்பாங்க, உளறிடாதீங்க. நான் சொல்லி கொடுக்குற மாதிரியே சொல்லுங்கள். கொலைக்கு பயன்படுத்தின ஆயுதம் கிடைக்காதது நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. அது பத்திரமா இருக்கா? உங்கள் வீட்லேயும் தேட மாட்டாங்க, தேடினாலும் கிடைக்காது. அது பத்திரமா இருக்குது என்றாள் நந்தினி. அத்தியாயம் 25. சில தினங்களுக்கு பிறகு போலீசார் வழக்கு தொடர்ந்து செஷன்ஸ் கோர்ட்டில்
கேஸ் விசாரணைக்கு வந்தது. சிறையிலிருந்து தாடியுடன் சசிதரன் கொண்டு வரப்பட்டான். அவன் சார்பாக வாதிட முன்வந்திருந்தாள் நந்தினி. நீதிபதி வந்ததும் முதலில் தள்ளி வைக்க வேண்டிய சில வழக்குகளை மறுதேதி போட்டு தள்ளி வைத்தார். மற்றொரு வழக்கில் முக்கியமான சாட்சிக்கு உடல்நிலை சரியில்லை என்று டிஃபென்ஸ் தரப்பு வக்கீல் ஹெல்த் சர்டிஃபிகேட் கொடுத்து மறுதேதி கேட்டதை கண்டித்தார் நீதிபதி. இதுவரை 3 முறை தள்ளி வைத்தாயிற்று. இதுவே கடைசி முறை. அடுத்த முறை அவசியம் நீங்கள் சாட்சியை விசாரித்தே ஆக வேண்டும் என்று அழகான ஆங்கிலத்தில் கண்டித்தார். அடுத்ததாக அனிதா கொலை வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அரசாங்க தரப்பு வக்கீல் சௌரிராஜன் வழக்கின் சுருக்கத்தை சொன்னார். மைலார்ட், அனிதா இளம்பெண், வேலைக்கு போகும் இளம்பெண், பல ஆண்களுடன் கலகலப்பாக பழகும் பெண். அவள் டாக்டர் சசிதரனை காதலித்தாள். அவரும் அவளை காதலித்தார். இந்த சமயத்தில் அனிதாவுக்கு வேறு ஆண்களுடன் தொடர்பு இருப்பதை அறிந்த டாக்டர் ஆத்திரப்பட்டு சம்பவம் நிகழ்ந்த தீபாவளி அன்று தனிமையில் வசிக்கும் அனிதாவின் வீட்டில் அவளை சுட்டு கொலை செய்துவிட்டு கொலையை திருட்டுக்காக நடந்த கொலையாக திசை திருப்ப முயற்சிகள் இது நழுவிவிட்டார். இந்த கொலையை டாக்டர் சசிதரன் தான் செய்தார் என்பதை சாட்சியங்கள் தடயங்கள் மூலம் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். அடுத்த டிஃபென்ஸ் தரப்பில் தான் ஆஜராவதாக குறிப்பிட்ட நந்தினி தன் வாத சுருக்கத்தை கூறினார். மைலார்ட், என் கட்சிக்காரர் டாக்டர் சசிதரன் ஒரு அப்பாவி, ஒரு நிரபராதி. அவருக்கும் அனிதாவுக்கும் பழக்கம் உண்டு. ஆனால் அவளை கொலை செய்கிற எண்ணம் இவருக்கு இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவருக்கு எதிராக அமைந்திருக்கின்றன. சம்பவம் நிகழ்ந்தபோது டாக்டர் இங்கே இல்லவே இல்லை என்பதையும் இவர் இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர் என்பதனையும் நான் இந்த கோர்ட்டில் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். முதலில் டாக்டர் சசிதரன் கூண்டுக்கு அழைக்கப்பட்டான். முதலில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவனை கேள்வி கேட்க அனுமதி பெற்று அனுப்பினார். டாக்டர் சசிதரன், உங்கள் வயசு என்ன? 29. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை. உங்களுக்கு காதல் அனுபவம் உண்டா? இல்லை. இறந்து போன அனிதாவை தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? என்கிட்ட வந்தியம் பார்க்க வந்தவங்க. அனிதாவோட நீங்கள் நெருங்கி பழகினீங்களா? கலகலப்பாக பழகினேன், நட்புணர்வோட. நீங்கள் அனிதாவை காதலிக்கலையா? இல்லை. அனிதா உங்களை காதலிச்சாங்களா? அது எனக்கு தெரியாது. அனிதா உங்களை காதலிக்கிறதா சொன்னதுண்டா? இல்லை. நீங்கள் அனிதா வீட்டுக்கு போனதுண்டா? போனதில்லை. நீங்களும் அனிதாவும் சேர்ந்து சினிமாவுக்கு போனதுண்டா? இல்லை, போனதில்லை. நீங்கள் அனிதாவுக்கு உங்கள் கைப்பட லெட்டர் எழுதியிருக்கீங்களா? இல்லை. நீங்கள் பொய் சொல்கிறீங்க. இந்த லெட்டரை போலீஸ் அனிதா வீட்டிலேருந்து கைப்பற்றியிருக்காங்க. கவரில் உங்கள் அட்ரஸ் இல்லை. உள்ளே லெட்டர்லையும் இப்படிக்கு நான் தான் எழுதியிருக்கீங்க. ஆனால் இந்த கையெழுத்து உங்களோடது தான். இல்லை, இது என் கையெழுத்து இல்லை. இந்த லெட்டரை நான் எழுதலை. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீதிபதி பக்கம் திரும்பினார். யுவர் ஆனர், இந்த லெட்டரில் இவர் கையெழுத்து இல்லைனாலும் இது இவர் எழுதினது தான். இவர் எழுதின வேறு சில கையெழுத்துக்களையும் இந்த லெட்டரையும் லேபரட்டரிக்கு அனுப்பி ஒப்பிட சொன்னோம். இரண்டும் ஒரே கையெழுத்து தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட சர்டிஃபிகேட் கோர்ட் கிளார்க் மூலம் நீதிபதியிடம் தரப்பட்டது. இந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கீங்கன்னு நான் சத்தம் போட்டு படிக்க அனுமதி வேணும். ப்ரொசீட். ஹலோ அனிதா, எப்படி இருக்கிறாய்? எனக்கு குறுகுறுப்பாக இருக்கிறது. என் மேல் உனக்கு கோபம் இல்லையே? அத்துமீறி நடந்து கொண்டு விட்டேனா? காரணம் உன் இளமைதான். நீ கோபமில்லை என்று ஃபோனில் சொன்னதால் தான் என் மனம் ஆறுதல் அடையும். உன் மேல் நான் மாறாத அன்பு கொண்டுள்ளேன் என்பதை நீ உணர்கிறாயா என் தேவதையே? இப்படிக்கு நான் தான். யுவர் ஆனர், இந்த கடிதம் இருவரும் அனிதாவும் நெருக்கமாக பழகியிருக்கிறார்கள் என்பதையும் சசிதரன் அனிதாவை காதலித்தார் என்பதையும் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. மீண்டும் சசிதரனை அடைந்தார். தீபாவளிக்கு முதல் நாள் அனிதா உங்களுக்கு ஃபோன் செஞ்சாங்களா? இல்லை. தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் உங்களை வீட்டுக்கு இன்வைட் பண்ணாங்களா? நீங்களும் வர சம்மதிச்சிங்களா? இல்லை. தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் நீங்கள் ஆட்டோவில் அவங்க வீட்டுக்கு போனீங்களா? இல்லை. வேறு எங்கே போனீங்க? என் முறைப்பண் லாயர் நந்தினியோட அவள் காரில் பீச்சுக்கு போயிருந்தேன். இது அப்பட்டமான பொய். அதுதான் உண்மை. நீங்கள் அனிதாவை சுடலை? இல்லை. இல்லை. மை காட், குற்றவாளி பிடிவாதமாய் பொய் பேசுகிறார். எனது சாட்சிகள் மூலமே அனைத்தையும் நிரூபிக்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் என்று எழுந்தாள் நந்தினி. குற்றம் சுமத்தப்பட்டிருப்பது தான் இவரை ஒழிய குற்றவாளி என்று இன்னும் தீர்ப்பாகவில்லை. ஆகையால் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அந்த வார்த்தையை உபயோகிப்பதை நான் ஆட்சேபிக்கிறேன். யுவர் அப்ஜெக்ஷன் இஸ் சஸ்பெண்ட். மிஸ்டர் பிபி, இனி அந்த வார்த்தையை உபயோகிக்காதீர்கள். எஸ் யுவர் ஆனர். மிஸ் நந்தினி, நீங்கள் டாக்டர் சசிதரனை விசாரிக்க ஏதாச்சும் எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறீங்களா? எஸ் யுவர் ஆனர், வித் யுவர் பர்மிஷன். நந்தினி கூண்டில் இருக்கும் சசிதரனை அணுகினாள். டாக்டர், சம்பவம் நடந்த தீபாவளி சாயங்காலம் நீங்கள் என்னோட பீச்சில் இருந்தப்போ ஏதாச்சும் குறிப்பிடுற மாதிரி சம்பவம் நடந்துச்சா? ஆமாம். புறப்படுற சமயத்தில் நான் ஒரு கார் பின்புறம் தெரியாமல் மோதிட்டேன். அந்த கார் ஓனருக்கும் எனக்கும் தகராறு வந்து சண்டை வந்துருச்சு. அப்போது ஒரு டிராஃபிக் சார்ஜென்ட் வந்து சமாதானம் செஞ்சு அவருக்கு கம்பன்சேஷன் தரணும்னு சொல்லி எனக்கு ஸ்பாட் ஃபைன் 250 ரூபா போட்டார். நந்தினி நீதிபதி பக்கம் திரும்பினாள். இதோ ஃபைன் கட்டின ரசீது. இதில் நேரம் இருக்குது. அப்போது மணி 8:55. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எழுந்தார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி குற்றம் நிகழ்ந்தது 7:30 மணிக்குள்ளே. அதுக்கப்புறம் குற்றம் நிகழ்ந்த இடத்துலேருந்து பீச்சுக்கு 10 நிமிஷத்தில் போக முடியும்.
மைலார்ட், இந்த வழக்கே அடிப்படையான ஆதாரங்கள் எதுவுமின்றி சின்ன சின்ன யூகங்களின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கு. மரணம் துப்பாக்கி குண்டு பாய்ந்ததால் என்று நிரூபணமாகியுள்ளது. தோட்டாவையும் இங்கே எக்ஸிபிட்டாக கொடுத்துள்ளார்கள். ஆனால் இந்த தோட்டாவை துப்பிய ரிவால்வர் எங்கே? திருட்டு போல செட்டப் செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. அப்படியென்றால் திருடப்பட்ட பொருள்களை, நகைகளை போலீசார் கைப்பற்றி இங்கே கொடுத்துள்ளார்களா? அதுவும் இல்லை. என் கட்சிக்காரர் காதல் கடிதம் எழுதினதாக சொன்னார்கள். அந்த கையெழுத்தை இவர் மறுக்கிறார். ஒருவரை போல ஒருவர் கையெழுத்து திறமையாக போட முடியும். எத்தனையோ போர்ஜரி வழக்குகளில் நாம் பார்த்து வியந்திருக்கிறோம். வேண்டுமென்றே என் கட்சிக்காரரை குற்றவாளியாக போலீஸோ அல்லது யாரோ செய்த சதியாக நான் குற்றம் சாட்டுகிறேன். இவர் ஆனர், கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதமும் திருட்டு போல தெரிவதற்கு நிஜமாகவே திருடப்பட்ட நகைகளும் டாக்டர் சசிதரனால் மிகவும் சாமர்த்தியமாக ஒழிக்க வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை கைப்பற்ற போலீசார் மிகுந்த தீவிர நடவடிக்கை எடுத்தார்கள். சோதனைகள் போட்டார்கள். மோப்ப நாய்களை பயன்படுத்தினார்கள். டாக்டரை தீவிரமாக விசாரிக்க இயலாதபடி கோர்ட் கஸ்டடியில் ரிமாண்டில் வைக்கப்பட்டது ஒரு துரதிர்ஷ்டம். ஆனால் சந்தர்ப்ப சாட்சியங்களை கொண்டே டாக்டர் தான் குற்றவாளி என்று தீர்மானிக்க இயலுகிறது. பல வழக்குகளில் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் கொலை ஆயுதத்தை விடவும் முக்கியமான பங்கேற்றுள்ளது என்பதை சொல்வதோடு, ஃபோர்ஜரி வழக்குகளில் ஒரிஜினல் கையெழுத்துக்கும் டூப்ளிகேட் கையெழுத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு சோதனை செய்வார்கள். அந்த சோதனையின் அடிப்படையில் தான் டாக்டர் எழுதின காதல் கடிதத்தையும் நிரூபித்துள்ளோம். வழக்கு தொடர்ந்து பல தினங்கள் விசாரிக்கப்பட்டது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் மணிமாறன் விசாரிக்கப்பட்டார். போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் விசாரிக்கப்பட்டார். ஃபாரன்சிக் லேபரட்டரி டெக்னீஷியன் விசாரிக்கப்பட்டார். அப்பார்ட்மெண்ட்ஸில் வசிக்கும் தியேட்டரில் 2 பேரையும் பார்த்ததாக சொல்லப்பட்ட ஆசாமியை நந்தினி திறமையாக விசாரித்தாள். தியேட்டரில் அனிதாவோட பக்கத்தில் உட்கார்ந்துருந்தது டாக்டர் சசிதரன். நீங்கள் போலீஸில் சொன்னது உண்மைதானா? உண்மைதான். தியேட்டரில் உங்களுக்கு முன் சீட்டில் உட்கார்ந்துருக்கிறது அனிதான்னு எப்போ பார்த்தீங்க? நியூஸ் ஓடிட்டு இருந்தப்போ. அப்புறம் தான் பக்கத்தில் இருக்கிற நபரை பார்த்தீங்க? ஆமாம். அவங்க 2 பேரும் பாதியிலே எழுந்து போயிட்டாங்க. ஆமாம். இடைவேளைக்கு முன்னாடி எழுந்து போனாங்களா பின்னாடியா? படம் போட்டு 10 நிமிஷத்துலேயே எழுந்து போயிட்டாங்க. அனிதாவையோ டாக்டரையோ அந்த தியேட்டர் சந்திப்புக்கு அப்புறம் எப்போவாது பார்த்தீங்களா? இல்லை. போலீஸ் உங்களை அழைச்சிட்டு போய் இவர் தானா தியேட்டரில் பார்த்த நபர்னு கேட்டாங்களா? ஆமாம். சப் இன்ஸ்பெக்டர் நோயாளி வேஷம் போட்டுக்கிட்டார். நான் அவருக்கு உதவி செய்கிற மாதிரி கூட போய் டிஸ்பென்சரியில் டாக்டரை பார்த்தேன். அப்புறம் வெளியில் வந்ததும் அவர் தான்னு சொன்னேன். தியேட்டரில் டாக்டர் என்ன கலர் சட்டை போட்டிருந்தார்? நினைவில்லையா? அது என்ன கலர் சட்டைன்னு இருட்டில் பார்க்கல முடியலையா? யோசிச்சு சொல்லுங்கள். அது என்ன கலர் சட்டைன்னு இருட்டில் தெரியல. அன்னைக்கு உங்களுக்கு பக்கத்து சீட்டில் உட்கார்ந்தவர் முகம் நினைவிருக்கா? இல்லை. இவர் ஆனர், இவர் அனிதாவுக்கு அருகில் இருந்த நபரை திரைப்படம் ஓடும் வெளிச்சத்தில் அரை இருட்டில் தான் பார்த்திருக்கிறார். அதை வைத்து டாக்டர் சசிதரன் தான் இவர் பார்த்தது என்று உறுதியாக இருக்க முடியாது. அனிதாவுக்கு பல ஆண்களோடு பழக்கம் உண்டு என்று ஏற்கனவே மதிப்புக்குரிய அரசாங்க வக்கீல் கூறியிருப்பதால் சினிமா தியேட்டரில் டாக்டர் சசிதரனை தான் இவர் பார்த்தார் என்பதை ஏற்க இயலாது. பிறகு அப்பார்ட்மெண்ட்ஸில் கீழ் வீட்டில் குடியிருக்கும் நித்யாவை அரசாங்க வக்கீல் விசாரித்து தன் கட்சியை ஸ்தாபித்த பிறகு கிராஸ் எக்ஸாமினுக்கு நந்தினி எழுந்தாள். மிஸ்ஸஸ் நித்யா, தீபாவளிக்கு முதல் நாள் உங்கள் வீட்டுக்கு ஃபோனில் அனிதா லோக்கல் கால் பேசினப்போ நீங்கள் என்ன செய்துட்டு இருந்தீங்க? டெலிவிஷன் பார்த்துட்டு இருந்தேன். டெலிவிஷன் பார்த்துக்கிட்டே அனிதா ஃபோனில் என்ன பேசுகிறான்னு கவனிச்சிங்களா? ஆமாம், ஒரு ஆர்வத்தில் கவனித்தேன். இவள் பேசுனது மட்டும்தானே உங்களுக்கு கேட்டது? ஆமாம், பேசினப்போ கொஞ்சம் பேசினதாக சொல்லியிருக்கீங்க. பேச்சில் சசிதரன் பேரை உபயோகிச்சாரா? இல்லை. பேசி முடித்ததை நீங்கள் லவ் பண்ணுறியான்னு கேட்டீங்க. அதுக்கு என்ன சொன்னார் அனிதா? ஆமான்னு சொன்னான். யார் பையன்னு கேட்டேன். பையன் டாக்டர்னு சொன்னான். நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வருவாருன்னு சொன்னான். டாக்டர் சசிதரன் சொன்னாலா? இல்லை. நீங்கள் போகலாம். பிறகு போலீஸ் தரப்பில் நிறுத்தப்பட்ட ஆட்டோ டிரைவர் தியாகராஜனை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் விசாரித்து முடித்ததும் நந்தினி குறுக்கு விசாரணையில், எத்தனை வருஷமாக ஆட்டோ ஓட்டுற? 12 வருஷமாக. டாக்டர் சசிதரன் தெரியுமா உனக்கு? நல்லா தெரியும். எப்படி தெரியும்? எனக்கு அவங்கக்கிட்ட தான் வைத்தியம் பார்த்துக்கிறேன். உனக்கு உடம்புல என்ன? வயிற்று வலி வரும். தண்ணி போடுவியா? அப்ஜெக்ஷன் யுவரானர், இது சாட்சியின் கௌரவத்தை குலைக்கும் ஒரு கேள்வி என்றார் பிபி. இல்லை யுவரானர், இந்த சாட்சி போலீசாரால் வலுவான சாட்சியாக உருவாக்கப்பட்ட சாட்சி என நிரூபிக்க அந்த கேள்வி அவசியம். அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல்ட். ப்ரொசீட். சொல்லுப்பா, தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டா? உண்டுங்க. தினமுமா? விசேஷ நாள்கள்லையும் காசு பொருள்றப்பவும் மட்டும்தாங்க. டாக்டர் கூட அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. தீபாவளிக்கு ஒரு விசேஷ நாள் அன்னைக்கு தண்ணி அடிச்சியா? நைட்டு 10 மணிக்கு தாங்க அடித்தேன். அன்றைக்கி சாயங்காலமே நீ அடிச்சிட்டேன்னு நான் சொல்கிறேன். அந்த மெதப்பில் யாரையோ சவாரி ஏற்று கொண்டு போய் விட்டுட்டு டாக்டர்னு சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன். ஏம்மா, நான் தண்ணி போடுறோம் தான், ஆனால் போதையிலேயே நிதானம் தவற மாட்டேன். வண்டி ஓட்டுறப்ப நான் தண்ணி அடித்ததில்லை. இவர் ஆனர், இந்த தியாகராஜன் 2 முறை குடிபோதை ஆட்டோவை ஓட்டி மாட்டி ஃபைன் கட்டின விவகாரத்திற்கான ஜெராக்ஸ் பிரதிகள். இந்த ஒரு பொய் மூலமே இந்த சாட்சி முழுக்க பொய் பேசுகிற சாட்சி என்று அனுமானிக்கலாம். குறிப்பிட்ட தினம் தியாகராஜன் டாக்டரை ஆட்டோவில் ஏற்றி சவாரி செல்லவே இல்லை, அல்லது அவர் ஏற்றி சென்றது வேறு யாரையோ. ஒரு குடிகாரனின் சாட்சியை கோர்ட் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, சிறப்பாகாது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் என்று அந்த விசாரணையை முடித்து கொண்டதும் கோர்ட்டின் அன்றைய தின அலுவல் முடிவு பெற்றது.
அத்தியாயம் 26. சிறைச்சாலையில் தனிமையில் சசிதரனை சந்தித்து மௌனமாக நின்றாள் நந்தினி. நந்தினி, விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சே, தீர்ப்பு எப்படி இருக்கும்? சொல்ல முடியாதத்தான். அவங்களுக்கு ஃபேவராக சில பாயிண்ட்ஸு, நமக்கு ஃபேவராக சில பாயிண்ட்ஸு. கூடுமான வரைக்கும் அவங்க சாட்சிகளை உடைக்க முயற்சி பண்ணியிருக்கேன், பார்ப்போம். என்ன நந்தினி இப்படி நம்பிக்கை இல்லாமல் சொல்கிற? என்னால் உறுதியாக சொல்ல முடியலையே. ஆட்டோ டிரைவரும் உங்கள் கைப்பட லெட்டரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். அவங்களுக்கு பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு காத்திருக்கேன். தைரியமாக இருங்க. பாதகமாக தீர்ப்பு வந்தால் அப்பீல் செஞ்சிடலாம் என்றாள் நந்தினி. தீர்ப்பு நாள். எல்லோரும் பரபரப்பாக காத்திருந்த தீர்ப்பை நிதானமாக படித்தார் நீதிபதி. தீர்ப்பின் இறுதி பகுதியில் இந்த வழக்கின் வாத பிரதிவாதங்கள் மற்றும் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களை வைத்து பார்க்கும்போது டாக்டர் சசிதரன் கொலை செய்யப்பட்ட அனிதாவை காதலித்ததும் நெருக்கமாக பழகினதும் அவர் கைப்பட எழுதின கடிதத்தின் மூலம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபணமாகிறது. சம்பவம் நிகழ்ந்த தினம் அனிதா டாக்டர் சசிதரனை பார்த்ததும் நிரூபணமாகியுள்ளது. டாக்டர் சசிதரனை அனிதாவின் வீட்டில் இறக்கிவிட்ட ஆட்டோ டிரைவர் குடிகாரராக இருந்தாலும் அந்த சமயம் குடித்திருந்தார் என்பது நிரூபிக்கப்படவில்லை என்பதால் அவரின் சாட்சியத்தை இந்த கோர்ட் ஏற்கிறது. ஆனால் கொலை நிகழ்ந்த இடத்தில் டாக்டர் சசிதரன் இருந்தார் என்பதற்கோ அவர்தான் துப்பாக்கியால் சுட்டார் என்பதற்கோ நேரடி சாட்சியங்களோ தடயங்களோ இல்லை. இந்த பகுதியில் போலீசார் அலட்சியமாக வழக்கை தொடுத்துள்ளார்கள். குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் கிடைக்கவில்லை என்று சொல்வது போலீசாரின் சாமர்த்தியமின்மையை காட்டுகிறது. ஆகவே டாக்டர் சசிதரன் இந்த கொலையை செய்திருக்கலாம் என்று யூகிக்கவும் சந்தேகிக்கவும் ஏராள வாய்ப்புகள் இருக்கிறதே ஒழிய டாக்டர் சசிதரன் தான் இதை செய்தார் என்று ஊர்ஜிதப்படுத்தும் ஒரு வலுவான சாட்சியம் இந்த வழக்கில் சமர்ப்பிக்கப்படவில்லை. ஆகவே மனதில் எழும் சந்தேகத்தை டாக்டர் சசிதரனுக்கு சாதகமாக்கி அவரை விடுதலை செய்வதை தவிர வேறு வழியில்லை. சரியான ஆதாரங்களுடன் போலீஸ் மீண்டும் வழக்கு தொடர முயலலாம். சசிதரன் உற்சாகமானான். நந்தினியை திரும்பி பார்த்தான். ஆனால் நந்தினி அவனை பார்க்கவில்லை. கோர்ட்டு கலைந்ததும் பல வக்கீல்கள் நந்தினியின் கைகளை பற்றி குலுக்கினார்கள், வாழ்த்து தெரிவித்தார்கள். நந்தினி அமைதியாய் நின்று நன்றி செலுத்திவிட்டு தன் காருக்கு நடந்தாள். அவளை பின்தொடர்ந்து சிரித்த முகத்துடன் வந்தான் சசிதரன். நந்தினி, கூப்பிட்டுட்டே இருக்க, கவனிக்காமல் வந்துட்டியே, ரொம்ப சந்தோஷம் நந்தினி என்றான். கைகளை கட்டி கொண்டு நின்ற நந்தினி அமைதியாக சொன்னாள், எனக்கு சந்தோஷம் இல்லாதான். ஏன் அப்படி சொல்கிற? என் வக்கீல் வாழ்க்கையில் இது வரைக்கும் நியாயத்துக்காக மட்டும்தான் வாதாடி ஜெயிச்சிருக்கேன். இதுதான் முதல் தடவை அநியாயத்துக்காக வாதாடி ஜெயிக்கிறது. இது இந்த கவுனுக்கு நான் செஞ்சிட்ட பெரிய துரோகம். நான் உங்க மேலே வச்சுருந்த அன்புக்காக உங்களை காப்பாற்றிட்டேன். ஆனால் உங்களை காப்பாற்றுறதுக்காக நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன பரிகாரம்னு புரியலை எனக்கு. துப்பாக்கியை ஒளிச்சு வச்சதால் நீங்கள் தப்பிச்சிங்க. ஆனால் இது நான் செய்யக்கூடாத காரியம். நந்தினி, உன் தொழில் தர்மத்தையும் மீறி எனக்காக இப்படியெல்லாம் செஞ்சு என்னை சட்டத்துக்கிட்டேருந்து காப்பாற்றிருக்க. உன் அன்பை உணராமல் நான் தடுமாறினது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். எத்தனை 1000 தடவை மன்னிப்பு கேட்டாலும் தகும். என்னை மன்னிச்சிடு. நீ என்னை சிறை வச்சிடு. இல்லறங்கிற சிறை என்று சிரித்து அவள் கையை தொட வெடுக்கென்று விலகினாள். என்னை தொடாதீங்க என்றாள். சட்டென்று காரில் ஏறி அமர்ந்தாள். அத்தான், சட்டம் சரிக்கினதால் நீங்கள் நிரபராதின்னு சொல்லிடுச்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குற்றவாளி தான். உங்களுக்கு வாதம் செஞ்ச நானும் குற்றவாளி தான். இந்த காயங்கள் அவ்வளவு சுலபமாக ஆறாது. நான் வரேன். ஸ்டார்ட் புறப்பட்டாள். நந்தினி, நன்றி என்று இவன் அழைத்து கொண்டே இருக்க அவள் கதையின் தலைப்புக்கேற்ப வராமல் சென்று கொண்டே இருந்தாள். ஏமாந்தது யாரோ முற்றும். இதுவரைக்கும் கதையை பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மேலும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.